ஏதோ பாசக்கரமா தெரியல. ஸ்கோர் ஆகி வெளிய வரும். இப்போ உங்க ஸ்கோர்னா என்னன்னு தெரியாது. நோட் பேட்ல ஸ்கோர்னு பெருசா எழுதி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. போக போக இத பத்தி சொல்றேன். ஓகே, இத பத்தி என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நீங்க ஒரு லாஜிக் போட்டீங்கன்னா உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ வரும். நான் ஒன்னு போட்டேன்னா எனக்கான கஸ்டமைஸ்டான போர்ட்ஃபோலியோ வெளியே வரும். அதுல நான் அப்படியே எடுத்து போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதானே தமிழ் கேட்டீங்கன்னா கிடையாது. நான் போடுற இன்புட், நான் இப்போ ஒரு இன்புட் போடுறேன். அந்த இன்புட்டை கடைசி 5 வருஷம் பண்ணியிருந்தா கடைசி 10 வருஷம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், என்னோட வின் ரேட் என்ன, என்னோட ரிஸ்க் ரிவார்டு என்ன, நான் எவ்வளவு காசு சம்பாதிச்சிருப்பேன், என்னோட வெல்த் எப்படி பில்ட் ஆயிருக்கும் அப்படின்றத நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும், வேலிடேட் பண்ணி பார்த்துக்க முடியும், உங்க ரிஸ்க் அனலைஸ் பண்ணிக்க முடியும். இங்க நீங்க ஸ்டாக் செலக்ஷன் அப்படின்ற ப்ராப்ளமே நீங்க வந்து எலிமினேட் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு நாங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றோம்ன்ற ஒரு ஐடியா கிடைச்சுன்னா டைப் WS இன் சாட் பாக்ஸ். ஓகே, சில பேர் இது வந்து சார்ட்டிங்கா கேக்குறீங்க. ஆல்ரெடி சார்ட்டிங் இருக்கு. எப்படி தமிழ் இந்தியாஸ் கைஸ் ஒன்னு தெரியுமா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஸ்கோரிங் அப்ளிகேஷன். நான் வந்து இன்டர்நேஷனல் லெவல்லையும் போய் செக் பண்ணேன். இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன், இந்த மாதிரியான ஒரு ஸ்கோரிங் கஸ்டமைஸ்டான ஸ்கோரிங் சொல்யூஷன் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால இருந்து, அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சின்ன டீம் இருக்கு இந்த வந்து இந்த சொல்யூஷனை வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஸ்கோரிங் அப்ளிகேஷன். நான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட்னு சொன்னோன்னே சில பேருக்கு தெரியும் சார்ட்டிங்னு ஒன்று இருக்கு, ஸ்கிரீனர் கைஸ். சார்ட்டிங்கோ ஸ்கிரீனரோ நீங்க போடுற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்கை ஃபில்டர் தான் பண்ணும். சிக்மா ஸ்கேனர் பேர் தான் ஸ்கேனர், ஆனா இது வந்து ஃபில்டர் பண்ணாது, இது ஸ்டாக்கை ஸ்கோர் பண்ணும். நீங்க உங்களோட இன்புட் எந்த ஒரு ஸ்டாக்குக்கு அதிகமான ஸ்கோர் இருக்கோ அது உங்களுக்கான ஸ்டாக்கு. அவ்வளவுதான். இதை பத்தி நம்ம டீடைல்டா பேசுவோம். உங்களுக்கு நாங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா டைப் WS இன் சாட் பாக்ஸ் எல்லாருமே போடுங்க. சூப்பர். இப்போ உங்களுக்கு தோணும் தமிழ் ஏன் இந்த அப்ளிகேஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கு, இந்த அப்ளிகேஷன் இல்லாம என்னால மொமெண்டம் இன்வெஸ்டிங் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா உங்களால மொமெண்டம் இன்வெஸ்டிங்லாம் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன்லாம் பண்ணணும்ன்ற ஒரு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நான் இருந்தாலும் நான் ஏன் இதை நான் சொல்றேன்னா, இது வந்து ஒரு ஆண்டர்பிரனருக்கே ஒரு கர்வம் இருக்கும்ல, நான் இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கேன், அதை எல்லாருக்கிட்டே போய் சேர்க்கணும்னு. அதனால நான் உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு ஆசைப்பட்டேன், நான் சேர்த்துட்டேன். ஓகே, இப்போ என்னோட விஷன் எஸ், அடுத்த 5 வருஷத்துல ஒரு வீட்டுல, அதாவது சிக்மா ஸ்கேனர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லாம ஒரு வீட்லயும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கணும். அவங்களோட ஃபேமிலி ஃபண்டை மேனேஜ் பண்ற அளவுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கணும். அதாவது அவங்க பிரதருக்கு, அவங்க சிஸ்டருக்கு லாங் டேர்முக்கு, ஷார்ட் டேர்ம், ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அவங்களோட சன் டாட்டர் அப்படின்ற மாதிரி வேரியஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஃபண்ட் மேனேஜர், ஒரு லீடர் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷன்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க சிக்மா ஸ்கேனரை வச்சுதான் நீ பண்ணணுமா, என்னால அச்சீவ் பண்ண முடியுமா, அப்படி தமிழ் வெல்த் பில்ட் பண்ண முடியுமா தமிழ்னா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ரைட், உங்களுக்கு இந்த சிக்மா ஸ்கேனர் யூஸ் பண்ணி மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னா, சாரி, சிக்மா ஸ்கேனர் வச்சுதான் மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கட்டாயமும் கிடையாது. ஓகே, சோ இந்த சிக்மா ஸ்கேனரோட ரிவ்யூஸ்லாம் நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்க யாரு, நாங்க என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இதுல நீங்க போய் ரிவ்யூவை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ராடக்ட் நல்லா இருந்தா ஜஸ்ட் ஒரு 5 ஸ்டாரோ 4 ஸ்டாரோ கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு ப்ராடக்ட் அவங்க லைஃபே மாத்திச்சுன்னா, ஒரு டீம் அவங்க லைஃபே மாத்திச்சுன்னா அந்த டீமை பிளஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு அது நடந்தது. ஓகே, அதுல இருந்து எனக்கு வந்து ஓகே நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போறோம், நம்மனால நிறைய பேர் லைஃப் மாறுது, நம்ம சூப்பரான ட்ராக்ல தான் போறோம், அதே ட்ராக்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் கிடைச்சது. அதுல இருந்து நான் இந்த ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ இப்போ வாட் இஸ் மொமெண்டம், நம்ம டைரக்டா மேட்டருக்குள்ள வந்துரும். சோ மொமெண்டம்னா என்ன கைஸ்? இதுக்கப்புறம் நம்ம போக போற ட்ராக் வேற, இதுக்கப்புறம் நிறைய பிசிக்ஸ் பேசுவோம், நிறைய சயின்ஸ் பேச போறோம். ஆனா உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸா இருக்காது. நான் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு கிரிக்கெட் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் வந்து அந்த சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேனோ அவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி சொல்றது முயற்சி பண்றேன். அதனால உங்க பக்கத்திலேயே நோட் பேட் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம நோட் பேட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பா போயிடும். சரிங்களா? ரெடியா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மொமெண்டம்? இந்த மொமெண்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் கேட்டா அவர் என்ன சொல்லுவார்னா, மொமெண்டம் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்டு வெலாசிட்டி. மொமெண்டம்ன்றது ஸ்பீடையும் வெயிட்டையும் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லுவார். நம்மளுக்கு அந்த காம்ப்ளிகேட்டடான மேட்டர்லாம் தேவையில்லை. இந்த மொமெண்டம்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம போய் கூகுள் பிரதர் கிட்ட போய் கேட்போமே, மொமெண்டம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சும்மா கூகுள் கிட்ட கேட்கிறேன். கூகுள் என்ன சொல்லுதுன்னா, மொமெண்டம் இஸ் அ ஃபோர்ஸ். மொமெண்டம் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை ஃபாஸ்டா தள்ளுது. நான் ரிப்பீட் பண்றேன், மொமெண்டம்
அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டை ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்டா தள்ளுது, ஸ்பீட் அண்ட் ஸ்பீடா தள்ளுது, அந்த ஃபோர்ஸ் தான் மொமெண்டம், அந்த எனர்ஜி தான் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. சரி தமிழ், எனக்கு மொமெண்டம்லாம் ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் ஃபாஸ்டா தள்ளுது, நம்ம ஏன் மொமெண்டம் போய் ஸ்டாக் மார்க்கெட்ல போய் தேடுறோம்? எத்தனை பேருக்கு நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட்ல ஞாபகம் இருக்கு? நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லயோ 10th ஸ்டாண்டர்ட்லயோ படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நியூட்டன்ஸ் வந்து என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் லாலனா, ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன் இருந்ததுன்னா அது மோஷன்ல தான் இருக்கும் unless an external force acts upon it. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தடுக்கிற வரையும் ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்ச மொமெண்டம்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு நியூட்டன் சொல்றாரு. எத்தனை பேர் இதை நீங்க ஞாபகம் இருக்கு, ரீகலெக்ட் பண்ண முடியுதா? உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியுதுன்னா டைப் n இன் chat box. சோ சரி ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ நீங்க வந்து இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், நீங்க எனக்கு ஸ்டார்டிங்ல கொடுத்த இன்ட்ராக்ஷன் தான் என்னோட மொமெண்டம். ஓகேங்களா, இது நான் ரியல் டைம்ல சொல்றேன். இவ்வளவு நீங்க வந்து இப்போ கிரிக்கெட்ல எடுத்துக்கோங்க, ஒரு பிளேயர் கண்டினியூஸா ஆடிக்கிட்டே இருக்காரு. ஓகேங்களா, என்ன மேட்ச் போட்டாலும் ஒரு 10 பால்ல 30 ரன் அடிக்கிறாரு. இந்த ஐபிஎல் மேட்ச்லயே பாத்துக்கோங்க, இந்த சூரியவம்சி இருக்காங்கல்ல அடிக்கிறாப்புல, இந்த எல்லாம் ஏதோ ஒரு பிளேயர் கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்காருன்னா அவரு கிடைச்ச மொமெண்டம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம செட் பண்றோம்ல, அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் கான்செப்ட்ல ஒர்க் ஆக போகுது. ஓகே சரி தமிழ், எனக்கு இதை வந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல ரிலேட் பண்ணிக்கிறது அப்படின்றது கேட்பீங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன். இப்போ வந்து ஒர்க் ஃபார்மா அப்படின்ற ஒரு ஸ்டாக் எடுத்துப்போம். ஓகேங்களா, ஒர்க் ஃபார்மா அப்படின்ற ஒரு ஸ்டாக், இந்த ஸ்டாக் என்ன பண்ணிருக்குன்னா கடைசி 2 மாசத்துல நவம்பர்ல இருந்து ஜனவரி இந்த 2 மாசத்துல 60% மூவ் ஆயிருக்கு. நான் திருப்பி சொல்றேன், இந்த ஒர்க் ஃபார்மா அப்படின்ற ஸ்டாக் கடைசி 2 மாசத்துல 60% மூவ் ஆயிருக்கு. நான் இப்போ இந்த ஸ்டாக்கை மொமெண்டம் ஸ்டாக்னு சும்மா வாங்கிட்டு சொல்றேன். இப்போ உங்களுக்கு தோணும் தமிழ், ஒரு ஸ்டாக் 2 மாசம் மூவ் ஆனாவே மொமெண்ட், சரி 2 மாசத்துல 60% மூவ் ஆனாவே மொமெண்டம் ஸ்டாக்கா அப்படின்னு தோணும். இல்ல, இங்கதான் ஒரு ட்விஸ்ட், இங்கதான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ஒர்க் ஃபார்ம் என்ன காரியம் தெரியுமா பண்ணிருக்கு, இந்த 2 மாசத்துல ஊர்ல இருக்க எல்லா ஸ்டாக்கை விட அதிகமா மூவ் ஆன ஸ்டாக் ஒர்க் ஃபார்மா. அதாவது 2500 ஸ்டாக்ல அதிகமா ரிட்டர்ன், அதாவது 60% ஒண்ணுமே இல்ல, 100 ரூபாயில இந்த ஸ்டாக் 160 ரூபாயில போயிருக்கு. நம்ம ட்ரேடிங் வியூல ரூலர் வச்சு மார்க் பண்ணுவோம்ல, அந்த கான்செப்ட் தான். சோ இந்த நவம்பர்ல இருந்து இந்த ஜனவரி அந்த 2 மாசம் டைம் பீரியட்ல எல்லா ஸ்டாக்கை விட அதிகமா மூவ் ஆயிருக்கு. அதனால இந்த ஒர்க் ஃபார்மா நான் மொமெண்டம் ஸ்டாக்னு சொல்றேன். கைஸ் இதுவரையும் உங்களுக்கு கிளியரா? இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இந்த 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 ஒர்க் ஃபார்மா எல்லா ஸ்டாக்கோட ரேஸ்ல வின் பண்ணிருக்கு. ஒரு 10 ஸ்டாக் ரேஸ்ல ஓடுது, அந்த 10 ஸ்டாக்ல இந்த ஒர்க் ஃபார்மா டாப்ல நிக்குது. இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு? நீங்களே சொல்லுங்க, அந்த ரீசன் என்னவா இருக்கலாம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? பெட்டர் வேல்யூவேஷன், பெட்டர் பிசினஸ், சூப்பர், பெட்டர் சேல்ஸ், சூப்பர். வேற என்ன இருக்கும் கைஸ்? உங்க மைண்ட் ஓபன் பண்ணி விடுறதா இந்த செஷன் என்னவா இருக்கும்? கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நல்ல பிசினஸ், கம்பெனி நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், அதாவது நல்ல ஃபண்டமெண்டலா இருக்கலாம், பாசிட்டிவ் சூப்பர், நல்ல டிமாண்டா இருக்கலாம், யா குட் ஃபண்டமெண்டல்ஸா இருக்கலாம், ஏர்னிங்ஸ் growth நல்லா இருக்கலாம், பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷன் நிறைய பை பண்ணியிருக்கலாம், ஏன் ஸ்டாக் மேனிபுலேஷனா கூட இருக்கலாம், ஃபேக் மொமெண்டமா கூட இருக்கலாம். நம்மளுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. ஏதோ ஒரு ரீசனா இருக்கு, ஏதோ ஒரு ரீசனால இந்த ஸ்டாக் வந்து அதோட ஒரு 10 ரீசன் இருந்ததுன்னா 9 ரீசன் நல்ல ரீசனா இருக்கும், ஒரு ரீசன் ஃபேக்கா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஏதோ ஒரு ரீசனால இந்த ஸ்டாக் வந்து லீடரா இருக்கு. கரெக்ட்? ஏதோ ஒரு ரீசனால. இப்போ இந்த ஒர்க் ஃபார்மா தான் ரேஸ்ல வின் பண்ணிருக்குல்ல, இந்த ஒர்க் ஃபார்மா தான் ஊர்ல இருக்க எல்லா ஸ்டாக்கை விட பெட்டரா மூவ் பண்ணிருக்கு. ஏதோ ஒரு ரீசனால, அது நல்ல ஃபண்டமெண்டலா இருக்கலாம், நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டா இருக்கலாம்ன்றது சொல்லிட்டீங்க. இப்போ இவ்வளவு சூப்பரா இருக்க ஸ்டாக்கை நீங்க போய் வாங்கலாமா? வாங்குவீங்களா? ஒர்க் ஃபார்மாவை இந்த ஜனவரி 1 ஆல்ரெடி 60% க்ரோ ஆயிடுச்சு. 60%க்கு ஏன் க்ரோ ஆயிருக்கு அப்படின்னா ஊர்ல இருக்க எல்லா ஸ்டாக்கையும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியும் க்ரோ ஆயிருக்கு. கரெக்டா ஜனவரி 2 இந்த ஸ்டாக் நீங்க போய் பை பண்ணுவீங்களா? இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்குவீங்கன்னா எஸ், வாங்க மாட்டேன்னா நோ. நீங்க சொல்லுங்க. நோவா? ஓகே, ஏன் வாங்க மாட்டீங்க? ஏன் இந்த ஸ்டாக் வாங்க மாட்டீங்க? டெஃபினெட்லி நாட். அசோக் சூப்பர், ஏன் வாங்க மாட்டீங்க? சூப்பர் டாக்டர் சார், தேங்க்யூ. ஆக்சுவலா கரெக்டான ஆன்சர் என்ன தெரியுமா? நோவும் கிடையாது, எஸ்ஸும் கிடையாது. ஒருத்தர் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அப்பர் லிமிட். உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு இந்த ஸ்டாக் அப்பர் லிமிட் டச் ஆயிடுச்சு, இந்த ஸ்டாக் ஆல்ரெடி அதோட ரன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஆக்சுவலான ஆன்சர் என்ன தெரியுமா? இந்த ஸ்டாக்கை
இந்த ஐ மீன் வாங்குவானா வாங்க மாட்டான்னு கேட்டது எஸ் ஆர் நோ சொல்லுவீங்களே, எஸ்ஸும் கரெக்டான ஆன்சர் கிடையாது, நோவும் கரெக்டான ஆன்சர் கிடையாது. கரெக்டான ஆன்சர் என்ன தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது, நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் இல்ல, நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்ல. சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதே மாதிரி அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக், எல்லா ஸ்டாக்கோட ரேஸ்ல வின் பண்ண ஸ்டாக்கா போய் வாங்க போறோம். கடைசி 5 வருஷம் வாங்கியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எவிடன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம் புரிஞ்சுச்சுன்னா டைப் இ இன் சாட் பாக்ஸ். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், இந்த ஸ்டாக் இதுக்கு மேலயும் போலாம், இது கீழயும் போலாம், நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன ஸ்டாக் மார்க்கெட் ஜீனியஸ்? உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு இந்த ஸ்டாக் இதுக்கு மேல போகாதுன்னு சொல்றதுக்கு? ரைட்? நம்ம 2 பேரும் ஒரே பேஜ்ல இருக்குமா? நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இதுக்கு மேலயும் போலாம், இதுக்கு மேல இன்னொரு 20% 30% போலாம். நியூட்டன்ஸ் என்ன சொல்றாரு? ஒரு ஸ்டாக் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மொமெண்டம் இருந்ததுன்னா இது மொமெண்டம்லயா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு வொர்க் ஃபார்மா 2 மாசத்துல மொமெண்டம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அடுத்த 1 மாசமோ 2 மாசமோ மொமெண்டம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நம்ம வாங்க போறோம். ஆனா வாங்கலாமா வாங்க கூடாதுன்றது நமக்கு தெரியாது. இதை நம்ம போய் பேக் டெஸ்ட் பண்ண போறோம், எவிடன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். 100 ஸ்டாக் வாங்க போறோம், 100 ஸ்டாக் மொமெண்டம் ஸ்டாக் வாங்க போறோம். அதுல எத்தனை ஸ்டாக்கு நம்ம எத்தனை ஸ்டாக்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், எத்தனை ஸ்டாக்ல லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எவிடன்ஸை கிரியேட் பண்ண போறோம், ரிப்போர்ட் கார்டை ஜெனரேட் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா டைப் பி. சூப்பர். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஸ்டாக் சப்போஸ் நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா ஜனவரி 1 வாங்கியிருக்கேன், இந்த ஒர்க் ஃபார்மும் வாங்கியிருக்கேன். வாங்கின கையோட என்ன பண்ணிருக்கேன் அந்த ஒர்க் ஃபார்மா அடுத்த 6 மாசத்துல 105% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. தமிழ் நீ இப்ப வந்து வின்னிங் ஸ்டாக்கா தான் காமிச்சிருக்க, ஏதோ ஸ்டாக் மூவ் ஆயிடுச்சு காமிச்சிருக்க, நிறைய ஸ்டாக் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம்ல. எஸ் அடிச்சிருக்கோம். நான் இங்க வந்து உங்ககிட்ட சும்மா ப்ரூவ் பண்றதுக்கு நான் இந்த சார்ட்டை போடல. நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா 60% அப்படின்ற நம்பர் பெரிய நம்பர் கிடையாது. அதுக்கப்புறமும் 100% மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 60% பெரிய நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்து ஓட வேணாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றேன். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு பெரிய நம்பர் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன். நம்ம இந்த மொமெண்டம் ஸ்டாக்லாம் வாங்கினா நம்ம எவ்வளவு காசு சம்பாதிச்சிருப்போம், எவ்வளவு வெல்த் பில்ட் பண்ணிருப்போம் அப்படின்றத பேக் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ மொமெண்டம் இன்வெஸ்டிங் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு 100 ஸ்டாக்ல என்ன ஸ்டாக் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணதோ அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுதான் மொமெண்டம் இன்வெஸ்டிங். அதாவது என்னென்ன ஸ்டாக்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணதோ அந்த ஸ்டாக்கை தூக்கி நம்ம போர்ட்ஃபோலியோ போட்டுக்க போறோம். சிம்பிளா ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால, அது எந்த ஃபோர்ஸோ இருக்கட்டும், என்னோட கர்சரை பாருங்க, ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால, அது நல்ல வேல்யூவேஷனா இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷன் பையா இருக்கலாம், இல்ல ஃபேக்கான மொமெண்டமா கூட இருக்கலாம், ஏதோ டிமாண்டா இருக்கலாம், ஏதோ ஒரு ட்ரிகர்னால, அந்த ட்ரிகர்னால இந்த ஸ்டாக் நல்லா பறந்துருச்சு. அது நியூட்டன்ஸோட லா பிரகாரம் இன்னும் கொஞ்ச நாளாச்சும் பறக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றது தான் மொமெண்டம் இன்வெஸ்டிங். இந்த ஸ்டாக் ஆல்ரெடி மொமெண்டம்ல இருக்கு. மொமெண்டம்ன்றது நம்ம சும்மா வாயில சொல்லிடல, அது ரேஸ்ல வின் பண்ணி இருக்கணும். அது ரேஸ்ல வின் பண்ணி இருக்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னா ஏதோ ஒரு ஃபண்டமெண்டல் ரீசனா இருக்கலாம். ஒரு பிளேயர் தொடர்ந்து நிறைய மேட்ச் சூப்பரா அடிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கும்? அவர் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம். அவர் வந்து அதாவது கிரிக்கெட் பிளேயர் சொல்றேன், எல்லா மேட்ச் அடிக்கிறாரு. இப்ப இஷான் கிஷன்லாம் போன T20 வேர்ல்டு கப்லாம் நீ தொடர்ந்து எல்லா மேட்ச் அடிச்சாரு. அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கலாம்? நல்ல பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம், நல்ல நியூட்ரிஷன், நல்ல டயட், நல்ல ஸ்லீப், நல்ல மென்டல், நல்ல எப்படி எமோஷனலா இல்லாம அவரோட மென்டல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏதோ ஒரு ரீசனா இருக்கலாம். ஆனா அவரு சப்போஸ் நல்ல ஒரு பிளேயரா இருக்கு அப்படின்னா அந்த பிளேயர் நல்லா அடிப்பா இருப்பா அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகுதுல, அந்த ட்ரிகர் அவர் கொடுத்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ரீசன் இருக்கும். அந்த ஸ்டாக்கை வாங்கி நம்ம போட்டுக்க போறோம். உங்களால எல்லா டாட்டும் கனெக்ட் பண்ண முடியுது. தமிழ் ஏஸ் எனக்கு புரியுது. ஒரு ஸ்டாக் மொமெண்டம்ல இருக்கு, ஒரு ஸ்டாக் ரேஸ்ல வின் பண்ணிச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வாங்க போறோம். ஏன் வாங்க போறோம்? அதுக்கு முன்னாடி ஏதோ ரீசன் இருக்கும், ஏதோ ஃபண்டமெண்டல் ரீசன்ல இருக்கும். ஆனா நம்ம பண்றது கரெக்டா தப்பான்றது வேலிடேட் பண்ணிக்கலாம். என்னால எல்லா டாட்டும் கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா டைப் CD இன் சாட் பாக்ஸ். கனெக்டிங் தி டாட்ஸ். கைஸ், இந்த கனெக்டிங் தி டாட்ஸ் அப்படின்ற ஸ்கில் ரொம்ப 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 முக்கியம். அதனால உங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா டைப் CD இன் சாட் பாக்ஸ். எனக்கு எனர்ஜி இல்ல, கொஞ்சம் கோல்ட் அண்ட் ஃபீவரிஷா இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட எனர்ஜியை நான் கொடுக்க முயற்சி பண்றேன். சூப்பர் கைஸ். எக்ஸாம்பிள் காமிச்சேன். 2024 ஏன் காமிச்சிருக்கீங்களா? நான் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். சூப்பர் கைஸ். டைப் CD இன் கனெக்டட் தி டாட்ஸ் அப்படி CD இன் சாட் பாக்ஸ். எஸ், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பட்டுன்னு கேட்டுருங்களேன். சிம்பிள். ஒரு ஸ்டாக்
ரேஸ்ல வின் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டாக் வாங்க போறோம். அந்த ஸ்டாக் ஏன் ரேஸ்ல வின் பண்ணுது? அந்த ஸ்டாக் ஏதோ நல்ல விஷயம் பண்ணிருக்கு, ஏதோ ட்ரிகர் கிடைச்சிருக்கு, அதனால அந்த ஸ்டாக் ரேஸ்ல வின் பண்ணிருக்கு, அந்த ஸ்டாக் நான் வாங்க போறேன். அவ்வளவுதான். இது நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துப்போம். சிம்பிள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்ட் தான். நம்ம போய் எந்த ஸ்டாக் நல்ல வேல்யூஷன் இருக்கு, நல்ல பெட்டரான ரிட்டர்ன் இருக்கு, பெட்டரான பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்குன்னு போய் தேடாம ஒரு பெட்டரான வேல்யூஷன் நல்ல பெட்டரான பேலன்ஸ் ஷீட்னால அந்த ஸ்டாக் பறந்துருக்குப்பா, அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்குப்பா, அந்த ஸ்டாக் நான் போய் வாங்க போறேன்ப்பா சொல்றதாங்க மொமெண்டம் இன்வெஸ்டிங். ஜஸ்ட் ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு வந்து மொமெண்டம் இன்வெஸ்டிங்னா என்ன தெரிஞ்சாச்சு. ஓகே, தமிழ் எனக்கு மொமெண்டம் இன்வெஸ்டிங்ன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் வச்சு நான் எப்படி தமிழ் மொமெண்டம் இன்வெஸ்டிங் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது, எனக்கான போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்றது, என் ஃபேமிலிக்கு லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் எப்படி மல்டிபிள் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் செக்மெண்ட், ஹவு டு பில்ட் மொமெண்டம், ஹவு டு பில்ட் மொமெண்டம் போர்ட்ஃபோலியோ. கைஸ், நோ ரெக்கார்டிங், சாரி ரெக்கார்டிங் இல்ல. இந்த செஷன்ல லைவ்ல அட்டெண்ட் பண்றவங்களுக்கு நான் நேர்மையா இருக்கு, அதுக்காக ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். கேட்டா கூட ரெக்கார்டிங்ஸ் கிடையாது. இந்த செஷன்ல முழுக்க கான்சன்ட்ரேட் பண்றவங்களுக்காக மட்டுமே இந்த வேல்யூஸ் எல்லாம். ஓகே, சோ இப்போ ஐயா இருப்பாங்கல்ல, இது தனி பிச் போட்டது, இது இப்படி பழகு போகணும். யோசிக்கவே வேணாம் ஐஸ்வர்யா, நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். நம்ம செலக்ட் பண்ணா நீங்க, நான் உங்க டவுட்டுக்கு இப்போ எந்த அது எக்ஸ்ட்ரா ஒரு மூட்டை போட்டீங்கப்பா, பாரு மூடவே முடியாது பாருங்க. கண்டிப்பா பெரிய பெருக்கானதாயிரும். வர போங்க, வர 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 போங்க வர. உங்க ஃபேமிலில நீங்க வந்து நீங்க இப்போ காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போயிருக்கலாம், இல்ல நீங்க வந்து நீங்க மட்டும் தான் ஃபேமிலில இருக்கீங்கன்னா கூட, லீடரா ஃபேமிலி லீடரா இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் வந்து என் ஃபேமிலிக்கு நான் வந்து ஒரு லீடர், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண போற ஒரு லீடர், என் ஃபேமிலிக்கான வெல்த் நான் தான் பில்ட் பண்ண போறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க், இந்த மாதிரி தமிழ் அப்படின்ற ஒரு செஷன், நான் தமிழ் சொல்ற செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து தமிழ் சொல்றத வச்சு நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ள போங்க. இன்னைக்கு டேட் April 1. இன்னைக்கு April 1 கிடையாது, இது வந்து ரெக்கார்டட் செஷன் கிடையாது, லைவ் செஷன் தான். இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா April 4. ஓகேங்களா? இன்னைக்கு டேட் April 4. April 1ன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன் April 1னா, ஆல்ரெடி 2026 நம்ம 4 மாசம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஆச்சு நம்ம வந்து ஒரு நம்மளுக்கான வெல்த் பில்டிங் ப்ராசஸ்ல உள்ள இறங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் நான் April 1 சொல்றேன். ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இதை யோசிங்க? இதுவரையும் நம்ம 4 மாசம் வேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபினான்ஷியல் இயர் ஆச்சு நம்மளுக்கான சிஸ்டம், நம்மளுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும் அப்படின்ற எத்தனை பேருக்கு இருக்கு? யோசிங்க. அந்த மைண்ட் செட் இருக்குன்னு டைப் M in chat box. me type M or M in chat box. சூப்பர், எனக்கு அந்த மாதிரி பீப்பிள் தான் வேணும். டுடே டேட் 4 தாங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெடி. இப்போ யாராவது ஒருத்தரை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சொல்ல இல்ல, நீங்க வந்து உங்களே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு உங்களுக்கு செல்ஃபா ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண போறீங்கன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க போர்ட்ஃபோலியோ, நீங்க வந்து செட் பண்ண போர்ட்ஃபோலியோக்கு எவ்வளவு அந்த கேபிட்டல் அலோகேட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே, பட்ஜெட்டை செட் பண்றது. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு ட்ரிப் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போற மேட்டர் பட்ஜெட்டை செட் பண்ணணும். இதுதான் என் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு என்ன பட்ஜெட், என்ன கேபிட்டலா நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபிக்ஸ் கேபிட்டல். நான் என்ன பண்றேன்னா 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். தமிழ் 1 லட்சம் ரூபாய் தான் வேணுமா மொமெண்டம் போர்ட்ஃபோலியோ பண்ணணும்னா கிடையாது. உங்ககிட்ட 50 லட்சம் ரூபாய் இருந்தா கூட மொமெண்டம் போர்ட்ஃபோலியோ பண்ண முடியும். 50,000 ரூபாய் 30,000 ரூபாய் இருந்தா கூட மொமெண்டம் போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ட் பண்ண முடியும். மொமெண்டம் போர்ட்ஃபோலியோக்கு கேபிட்டல் பேரியர் கிடையாது. உங்ககிட்ட எவ்வளவு கம்மியா காசு இருந்தா கூட உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். ரைட், அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்கிட்ட வந்து 3 கோடி ரூபாய் வச்சு மொமெண்டம் போர்ட்ஃபோலியோ பண்றவங்களும் நம்ம கம்யூனிட்டில இருக்காங்க. 30,000 ரூபாய் வச்சு மொமெண்டம் போர்ட்ஃபோலியோ வச்சு வெல்த் பில்ட் பண்றவங்களும் நம்மளோட கம்யூனிட்டில இருக்காங்க. 30,000 ரூபாய் இருக்கவங்க பணக்காரங்க தான், 3 கோடி ரூபாய் இருக்கவங்க பணக்காரங்க தான். ஏன்? அவங்க சம்பாதிச்ச காசை பெருக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த மைண்ட் செட்ல இருக்கவங்க எல்லாருமே பணக்காரங்க தான். ரைட். ரெண்டாவது ஸ்டெப், ஃபிக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் தி போர்ட்ஃபோலியோ. ஃபிக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் சைசிங். நீங்க எத்தனை பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல போயிட்டு அவங்க போர்ட்ஃபோலியோல என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பாத்துருக்கீங்க? ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள ஓபன் பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு 30 ஸ்டாக் 35 ஸ்டாக் இருக்கும். யாராவது பாத்துருக்கீங்களா? அது ஏன் அவங்க 30 ஸ்டாக் 35 ஸ்டாக், ஏன் சம்டைம்ஸ் 40 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க? எதனால? யாரால யோசிக்க முடியுமா? யோசிக்க முடியுதா? எதனால?
சார் நீங்க 40 இயர்ஸ் நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா கூட பரவாயில்ல, நான் 25 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஆனா நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட இது இட்ஸ் a குட் டைம், கவலையே படாதீங்க. ஏன்னா மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து குயிக்கா உங்களோட வெல்த் நம்ம பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? டைவர்சிஃபிகேஷன், ஆவரேஜிங், சூப்பர் கைஸ். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு. பிகினர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, நம்மளோட காசை ஒட்டுமொத்தமா தூக்கி ஒரே ஸ்டாக்ல போடக்கூடாது. அதனால மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 40 ஸ்டாக் 50 ஸ்டாக்னு வச்சிருப்பாங்க. சோ இப்போ நான் என்னோட போர்ட்ஃபோலியோல நான் என்ன பண்ண போறேன்னா 20 ஸ்டாக் தான் இருக்கணும்னு வைக்க போறேன். திருப்பி ரிப்பீட் பண்றேன், அட் எனி டைம் என் போர்ட்ஃபோலியோல 20 ஸ்டாக் தான் இருக்கணும், 20க்கு மேலே இருக்கக்கூடாது, 20 கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல் ஃபிக்ஸ் பண்றேன். கைஸ் ப்ளீஸ் நோட் பேட் எடுத்துட்டு ஒண்ணா எழுதுங்க. இது இந்த செஷன் இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகும்போது தமிழ் எனக்கு திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் மத்தவங்க டைம் நம்ம வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால இப்பயே எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? சுத்தமா எனர்ஜி இல்ல, ஏன் தெரியல இன்னைக்குன்னு பார்த்து. ஐ எம் 65 இயர்ஸ் சார். கவலையே படாதீங்க சார், நீங்க 65 இயர்ஸ் ஆகுது, நீங்க வெல்த் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வெல்த் பில்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களை நெக்ஸ்ட் தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் தேவை. உங்க தலைமுறை, உங்களுக்கு முன்னாடி இருக்க தலைமுறை உங்களை எப்படியா படிக்க வச்சு கிராஜுவேட் ஆகிட்டாங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி வெல்த் பில்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான் நமக்கு தேவை. அப்படி பண்ணிட்டாலே போதுங்க. ஓகே, சூப்பர். இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோல 20 ஸ்டாக் தான் இருக்கணும். அந்த 20 ஸ்டாக்ல ஈக்குவல் கேபிட்டல் தான் இருக்கணும். என்னோட 1 லட்சம் ரூபாவை 20 ஸ்டாக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட், டன். மூணாவது ஃபிக்ஸ் ரீபேலன்சிங் ஃப்ரீக்வன்சி. அதுனா தமிழ் ரீபேலன்சிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எப்பெல்லாம் என் போர்ட்ஃபோலியோ போய் நான் செக் பண்றது, வேலிடேட் பண்றது. அது நீங்க டெய்லி போய் ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதாவது மண்டே ஓபன் பண்ணி பார்க்கலாம், டியூஸ்டே ஓபன் பண்ணி பார்க்கலாம், இல்ல குவார்டர்லி பண்ணலாம், இல்ல ஆஃப் இயர்லி பண்ணலாம். மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம், வருஷத்துக்கு 2 வாட்டி பண்ணலாம். நீங்க என்ன ஃப்ரீக்வன்சி செட் பண்றீங்க அப்படின்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ நான் என்ன செட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த்னு வச்சிருக்கேன். ஏன் தமிழ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த்? நீங்க 15th ஆஃப் எவ்ரி மந்த் வைக்கலாமே, வைக்கலாம். 5th டே ஆஃப் எவ்ரி மந்த் தான் வைக்கலாம். உங்களோட ரீபேலன்சிங் ஃப்ரீக்வன்சியை நீங்க தான் செட் பண்ணணும். உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க தான் செதுக்கணும். இன்னொரு ஃபண்ட் மேனேஜர் கிடையாது, நான் கிடையாது. நான் என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு காப்பி பண்ணாதீங்க. என் மைண்ட் செட்டை மட்டும் லேர்ன் பண்ணுங்க. என் மூளை ஏன் இப்படி வேலை செய்து மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சம்பளம் 5ஆம் தேதினா நீங்க 6ஆம் தேதி 7ஆம் தேதி போயிட்டு உங்க ரீபேலன்சிங் ஃப்ரீக்வன்சியா வச்சுக்கோங்க, ரீபேலன்சிங் டேட்டா வச்சுக்கோங்க. டெய்லி வைக்காதீங்க, அது இன்ட்ராடேவா போயிடும். டெய்லி வேணாம், இப்பயே சொல்லிடுறேன், டெய்லி வேணாம். நீங்க டெய்லி பண்ணணும்னா பிடிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு, அதை லேட்டர் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ரைட்டா? பர்ஃபெக்ட். ஸோ இது வாரம் வச்சுக்கலாமானா வாரம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 4வது மேட்ரு, செலக்ட் யூனிவர்ஸ் பேஸ்ட் ஆன் ரிஸ்க் லெவல். அது என்ன யூனிவர்ஸ்? இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு நம்ம போர்ட்ஃபோலியோல 20 ஸ்டாக் தான் இருக்கணும். அதாவது 2500 ஸ்டாக் இருக்கு. 2500 ஸ்டாக்ல இருந்து நம்ம 20 ஸ்டாக் செலக்ட் பண்ண போறோம்ன்றதை டிஃபைன் பண்ணிட்டோம். அப்ப இந்த 20 ஸ்டாக் எந்த யூனிவர்ஸ்ல இருந்து வரணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண போறோம். அதுக்கு ஏகப்பட்ட யூனிவர்ஸ் இருக்கு. அதாவது நிஃப்டி 50, நிஃப்டி 500, ஸ்மால் கேப், மிட் கேப், இப்படி வேரியஸ் யூனிவர்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா நிஃப்டி 500ல இருந்து தான் நான் 20 ஸ்டாக்ஸ் எடுக்க போறேன்னு சொல்றேன். ஏன் தமிழ் நிஃப்டி 500? சூப்பர் ஆறுமுகராஜன் சார், சூப்பர். ஏன் நிஃப்டி 500? ஏன் நிஃப்டி 500னா என் பிரெயின் ஏன் நிஃப்டி 500 யோசிச்சதுன்னா சூப்பர் சைட். ஏன் இப்படி யோசிச்சதுன்னா எனக்கு நிஃப்டி 500 லார்ஜ் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு, மைக்ரோ கேப் கிடையாது. எனக்கு மைக்ரோ கேப்ல இருந்து கொடுக்குற சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன்ஸ் வேணாம். அதுல இருந்து கிடைக்கிற ரிஸ்க்கும் தேவையில்லை, எனக்கு ரிஸ்க்கும் தேவையில்லை, அதுல இருந்து கிடைக்கிற ரிட்டர்னும் தேவையில்லை. நான் தெளிவா இருக்கேன். இப்போ இதுவே நீங்க போயிட்டு விஜிதா கிட்ட கேட்டீங்கன்னா விஜிதா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு நிஃப்டி 500 கூட வேணாம், எனக்கு லார்ஜ் கேப் வேணும், மிட் கேப் வேணும், ஸ்மால் கேப் வேணாம்னுவாங்க. ஏன்னா அவங்க கன்சர்வேட்டிவ், எனக்கு ரிட்டர்ன் கம்மியா இருந்தா போதும்னு நினைப்பாங்க. இதுவே ராம்குமார் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் போர்ட்ஃபோலியோ வெறும் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் மட்டும்தான், சாரி ஸ்மால் கேப்பும் மைக்ரோ கேப் மட்டும்தான் இருக்கும். கைஸ், எங்க 3 பேரோட மைண்ட் செட்டை புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா டைப் சி கிளியர்னா டைப் சி இன் சாட் பாக்ஸ் எல்லாருமே டைப் பண்ணுங்க. எனக்கு இதுதான் இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை கடக்கிறது தான் கஷ்டம். நீங்க கிட்ட இருக்க ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணாதீங்க, எங்க பிரெயினை லேர்ன் பண்ணுங்க. இதெல்லாம் சும்மா இன்ட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னும் போக போக ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு எங்க பிரெயினை லேர்ன் பண்றதுக்கு. ஸ்ட்ராட்டஜி நீங்க கத்துக்கிட்டா எதுவுமே பண்ண முடியாது.
ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குன மைண்டை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாருமே டைப் பண்ணுங்க. 20 ஸ்டாக் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் பெர்மிஷன் வாங்குறது செபி கிட்ட இருந்து? என்ன கேக்குறீங்கன்னு புரியல தாமோ. நம்ம ஏன் செபி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? மியூச்சுவல் ஃபண்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க. உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நீங்க 20 ஸ்டாக் மேனேஜ் பண்ண போறீங்க. ஓகே, ஏன் நிஃப்டி ஃபைண்டர்னா நிஃப்டி ஃபைண்டர்ல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இருக்கும், மைக்ரோ கேப் இருக்காது. அதனால நான் வந்து நிஃப்டி ஃபைண்டர் சூஸ் பண்ணிருக்கேன். கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே இது வரையும் கிளியர்னா நெக்ஸ்ட் இதோட ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டெப்புக்கு போவோம். நான் அதை எப்படியா சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கால்குலேட் மொமெண்டம் ஸ்கோர் ஃபார் ஈச் ஸ்டாக். அதுனா தமிழ் மொமெண்டம் ஸ்கோர். நான் வந்ததுல பாக்குறேன், நீ ஸ்கோர்னு சொல்ற, ஸ்கோர்ன்றத அண்டர்லைன் பண்ண சொல்ற, அது என்ன ஸ்கோர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம், நம்ம எல்லாமே யூடியூப் பாக்குறோம், கரெக்ட்டுங்களா? நீங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஓபன் பண்ணீங்கனாவே நீ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் இன்ஸ்டாகிராம் திருப்பி திருப்பி உங்ககிட்ட காமிப்பாங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க ஆட பாக்குறீங்கன்னா, ஸ்டாக் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வீடியோஸா வரும். நீங்க வந்து மியூசிக் லவர்னா மியூசிக் ரிலேட்டட் வீடியோஸா வரும். நீங்க ஜிம் கோயரா இருந்தா ஜிம் ரிலேட்டட் வீடியோஸா வரும். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மேட்டர் தான், கரெக்ட்டுங்களா? ஏன் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு பிடிச்ச மேட்டர் தான் உங்ககிட்ட கொடுக்குது. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு பிடிச்ச மேட்டர் தான் உங்ககிட்ட கொடுக்குதுன்றது ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதே தான் யூடியூபும் பண்ணுது. இதை நாங்க டேட்டா சயின்ஸ் டொமைன்ல கொசைன் சிமிலாரிட்டி அல்காரிதம் ரெக்கமெண்டேஷன் இன் ஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கொசைன் சிமிலாரிட்டி, தட்ஸ் வை வி டோன்ட் யூஸ் இன்ஸ்டா. ஓகேங்களா கைஸ்? உங்க क्वेश्चन அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, நான் போக போக சொல்றேன், மத்தவங்களுக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆகும். சரிங்களா? இத கொசைன் சிமிலாரிட்டி அல்காரிதம் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம். இதே கான்செப்ட தான் நம்ம ஷேர் மார்க்கெட்ல அப்ளை பண்ண போறோம். நம்ம சரி ஃபர்ஸ்ட் அத சொல்லிறேன். இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணனும், ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரீல் அப்லோட் ஆகுதா, அந்த 1 லட்சம் ரீல்ல இருந்து பிடிச்ச ரீல் தான் உங்களுக்கு காமிக்குது. அது எப்படி காமிக்குதுன்னா 1 லட்சம் ரீலையும் அது வந்து மார்க் பண்ணும், ஸ்கோர் பண்ணும். ஒரு ரீலுக்கும் உங்க இன்ட்ரெஸ்ட் வச்சு அது வந்து ஸ்கோர் பண்ணும். எந்த ரீலுக்கு அதிகமான ஸ்கோர் இருக்கோ அது தாங்க உங்களுக்கு பிடிச்ச ரீல்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அது காமிக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல 500 ஸ்டாக் நம்மளோட யூனிவர்ஸ்ல இருக்க 500 ஸ்டாக்குக்கும் மார்க் பண்ண போறோம், 500 ஸ்டாக்குக்கும் ஸ்கோர் பண்ண போறோம். எப்படி? நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பிரகாரம், நம்மளோட ரிஸ்க் லெவல் பிரகாரம், நம்மளோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் ஸ்கோர் பண்ண போறோம். எந்த ஸ்டாக்குக்கு அதிகமான ஸ்கோர் இருக்கோ அந்த ஸ்டாக் நம்மளுக்கு ஏத்த ஸ்டாக். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான மேட்டர் கேக்குறீங்க, டைப் F in chat box. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமா, எனக்கு யூடியூப் இதுதான் பண்ணுது, இன்ஸ்டாகிராம் இப்படிதான் பண்ணுது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாக் மார்க்கெட்ல இதை அப்ளை பண்ணணும்ன்றது இப்பதான் கேள்விப்படுறேன். மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. வாவ் ஃபேக்டர் கிரியேட் ஆகுதுன்னா டைப் MB or WOW in chat box. சூப்பர் கைஸ், thank you so much. இதான் சும்மா ஏன்னா ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு. சோ இதுக்கு நம்ம சூஸ் பண்ண ஃபார்முலா என்னன்னா 6 month பெர்ஃபார்மன்ஸ். அதாவது வொர்க் ஃபார்முலா நம்ம என்ன பண்ணோம், 2 மாசத்துல யாருப்பா வின்னர்னு பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 6 மாசம், கடைசி 6 மாசம் ரேஸ்ல யாரு வின்னர்னு பார்க்க போறோம். அதாவது 6 month கடைசி 6 மாசம் ரேஸ்ல யாரு வின்னர், யாரு இருக்கிறதுல அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, அவன் 6 மாசம் ரேஸ் வச்சதுல எவன் ஒருத்தன் வின் பண்ணியிருக்கானோ அவன் என்னமோ நல்ல காரியம் பண்ணனாலதான் வின் பண்ணியிருக்கான், சும்மாவா வின் பண்ணுவான், கரெக்ட்டுங்களா? சோ அப்படி பண்ண போறோம். தமிழ் இதுக்குன்னு எனக்கு வந்து இருக்க 500 ஸ்டாக் போய் ட்ரேடிங் வியூல போய் மார்க் பண்ண சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, நம்ம ஏஆரால இருக்கும். நம்ம வந்து இப்ப ஏகப்பட்ட ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து சாரி ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு நம்மளால பண்ணிக்கிறதுக்கு. எக்ஸல் இருக்கு, பைத்தான் இருக்கு, ஏன் ஏஐ டூல்ஸ் கிளாட், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி கூட நீங்க டேட்டா மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு சாட் ஜிபிடி கிட்ட கொடுத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? சோ நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன், இத நம்மளோட சிக்மா ஸ்கேனரை நம்ம ரெடி பண்ணிருக்கனால நான் சிக்மா ஸ்கேனரை வச்சு உங்களுக்கு எப்படி ஸ்கோர் பண்றதுன்னு நான் காமிக்க போறேன். ஓகேங்களா? சோ 6th ஸ்டெப் என்னன்னா ரேங்க் ஈச் ஸ்டாக். அதாவது 6 மாசம் பெர்ஃபார்மன்ஸ 500 ஸ்டாக் கால்குலேட் பண்ண போறோம். கால்குலேட் பண்ணிட்டு அந்த 500 ஸ்டாக்கையும் டிசெண்டிங் ஆர்டர்ல ரேங்க் பண்ண போறோம். ஏன் டிசெண்டிங் ஆர்டர்ல பண்றோம்? யாராவது யோசிக்கிறீங்களா? யாருக்காவது தோணுதா ஏன் டிசெண்டிங் ஆர்டர்ல பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு? 500 ஸ்டாக்கையும் ஸ்கோர் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர்ல ரேங்க் சார்ட் பண்றோம். ஏன் சார்ட் பண்றோம்? எனி ஐடியா? ஏன் டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்றோம்? சூப்பர், அவ்வளவுதான். நம்ம
டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணாதானே அதிகமான ஸ்கோர் இருக்க ஸ்டாக் டாப்ல வரும். சிம்பிள், அவ்வளவுதான். அதான் நம்மளோட 6வது ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? 7வது அது இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்மா ஸ்கேனர்ல பண்ண போறோம். ஓகேங்களா? நான் இப்போ சிக்மா ஸ்கேனர் ஓபன் பண்ணி நான் உங்களுக்கு இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க சிக்மா ஸ்கேனர் ஓபன் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஓகே ஓபன் பண்ணிடலாமா? ஓபன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? இதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சிக்மா ஸ்கேனர் ரிவ்யூஸை பார்த்துட்டேன், அட்லீஸ்ட் காமி, எத்தனை பேர் எக்ஸைட்டோட இருக்கீங்க? ஓபன் பண்ணிடலாம்னா டைப் WS இன் chat box. ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றதுக்கு. Thank you so much. Okay, perfect. நீங்க சிக்மா ஸ்கேனர் ஓபன் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், இப்படி தாங்க இருக்கும் இன்டர்ஃபேஸ். லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா இன்ட்ராடே ஸ்கோரிங் இருக்கும், ஸ்டாக் ஸ்கோரிங் இருக்கும், ஸ்டாக் பேக் டெஸ்ட், ETF, போர்ட்ஃபோலியோ மேனேஜர், மல்டி ஸ்ட்ராட்டஜி, SIP கால்குலேட், இது மாதிரி இருக்கும். நீங்க இங்க ஸ்டாக் ஸ்கோரிங் ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ள போங்க. தமிழ் இன்ட்ராடே எல்லாம் இருக்கு, எனக்கு இன்ட்ராடே சொல்லி தரல. வெல்த்தி பில்டிங் செஷன், இது பியூர் அண்ட் பியூர் வெல்த்தி பில்டிங். அதனால வெல்த்தி பில்டிங் பத்தி மட்டுமே பேசுவோம். மேபி இந்த செஷன் லாஸ்ட்லயோ இல்ல இன்னொரு ஒரு வெபினார்ல நான் இன்ட்ராடே பத்தி பேசுறேன். இது முழுக்க முழுக்க மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் வெல்த் பில்டிங் செஷன். சரிங்களா? இந்த ஸ்டாக் ஸ்கோரிங் இருக்கா, இங்க போய் தான் நம்மளுக்கு ஏத்த ஸ்டாக், நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்டாக், இல்ல நம்ம சன்னோட டாக்டருக்கு ஏத்த மாதிரியான ஸ்டாக், இல்ல நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணணும். பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் நம்மளோட இண்டெக்ஸ் என்ன? இங்க ஸ்டாக் ஸ்கோரிங்குள்ள போயிட்டு இங்க இண்டெக்ஸ் இருக்கா, அந்த இண்டெக்ஸை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன இண்டெக்ஸை செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட இண்டெக்ஸ் யூனிவர்ஸ் என்ன? நிஃப்டி 500 பண்ணியாச்சா? முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செக்டாரை கிளிக் பண்ணிட்டு நம்ம எல்லா நான் செலக்ட் ஆல் கொடுக்குறேன். இல்ல தமிழ் எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் மேல அடுத்த 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு மேல எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரை அன்செட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், எனக்கு எல்லா செக்டாரும் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பிரைஸ், மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ. நான் என்ன பண்றேன், ஸ்டாக் பிரைஸ்ல மினிமம் வேல்யூ 10, மேக்ஸிமம் வேல்யூ 1000 கொடுக்குறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு 10 ரூபாய் கீழே இருக்க ஸ்டாக் வேணாம், 1000 rupeesக்கு மேல இருக்க ஸ்டாக்ஸ் வேணாம் சொல்றேன். ஏன் தமிழ் அப்படின்னா, எனக்கு 10 ரூபாய் கீழே இருக்க பென்னி ஸ்டாக் வேணும், 1000 rupeesக்கு மேல இருக்க ஓவர் பிரைஸ் ஸ்டாக்கும் வேணான்றவங்க வைக்கிறேன். இல்ல நீங்க வேணும்னா 50 ரூபாய் கீழே இருக்க ஸ்டாக் வேணாம்னு வைக்கலாம், இல்ல 500 rupees கீழே இருக்க ஸ்டாக் வேணாம்னு வைக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வேணுமோ அதை நீங்க ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? பண்ணிட்டு இங்க ஸ்கோரிங் கன்சோல் இருக்கா, இது கீழே இங்கதான் நம்மளோட தலையெழுத்தே எழுதி இருக்கு. இங்க நம்ம எவ்வளவு சூப்பரா உள்ள ஸ்கோர் பண்றோமோ அந்த அளவுக்கான ஸ்டாக் நம்ம கிட்ட வரும். ரைட்டா? இங்க அந்த ஸ்கோரிங் கன்சோல்ல நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற மொமெண்டம் ஸ்கோரிங் அல்காரிதம் என்னது? 6 month. ஓகேங்களா? அதனால 6 டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டா இங்க 6 day பர்ஃபார்மன்ஸ், 6 day வாலிடிட்டி, ஸ்லோப் எல்லாம் இருக்கும். நம்மளுக்கு தேவை இந்த 6 month பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, போடுங்க. அந்த 6 month பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு ஸ்கோர்னு கொடுங்களேன். ஸ்கோர்னு கொடுத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளுக்கு எந்த ஸ்டாக்கும் வராது. ஏன் வரலன்னா, நேற்று ஃப்ரைடே லீவு, குட் ஃப்ரைடே. ஸோ நான் April 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்கோர்னு கொடுத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லா ஸ்டாக்கும் நம்ம கிட்ட வந்துரும், ஸ்கோர் ஆகி வெளியே வந்துரும். as simple as that. இதுக்காக நீங்க போயிட்டு ஒரு ஸ்டாக் தேடணும்னு வேணாம். நீங்க வேணும்னா AI கிட்ட கொடுத்துக்கோங்க. ஆனா நம்ம கிட்ட சிக்மா ஸ்கேனர்ல ஜஸ்ட் ஒரு கிளிக்ல நம்மளுக்கு எல்லாமே வந்துரும். இப்போ பாருங்களேன், ஏத்தர் எனர்ஜி அப்படின்ற ஸ்டாக் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க, 7th ரேங்க்ல என்ன ஸ்டாக் இருக்கு? அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போடுங்க. அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போடுங்க. சூப்பர் கைஸ், அவ்வளவுதான். 7th ரேங்க்ல என்ன இருக்குன்னா, என்ன இருக்கு? இந்தியன் பேங்க் இருக்கு. ரைட்டா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது ஏத்தர் எனர்ஜி. இந்த ஸ்டாக் என்ன காரியம் பண்ணிருக்குன்னா, கடைசி 6 மாசத்துல ஊர்ல இருக்க எல்லா ஸ்டாக்கை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி, நான் பெரிய மாசு, நான் பெரிய லீடரு, நான் வின்னர்னு சொல்லிட்டு எப்படி 130% ரிட்டர்ன் கொடுத்து நான் பெரிய கெத்துன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். அதான் கைஸ், ஏத்தர் எனர்ஜி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்குல்ல. எல்லா ஸ்டாக்கோட இதான மாசான ஸ்டாக்கு. நம்ம காசு 1 லட்சம் ரூபாய் இந்த ஸ்டாக்லயே போட்டுடலாமே அப்படின்னு சொன்னா
போடுவீங்களா? அப்படின்னு உங்ககிட்ட நான் போடுங்கன்னு சொன்னா போடுவீங்களா? போடக்கூடாது. ஏன்? காலி சொத்து பில் பண்றோம்னு சொல்லி வந்து நம்ம சொத்தியா அழிக்கிற மேட்ருக்கு போயிடும். கரெக்டுங்களா? எஸ். சோ நம்ம ரூல் பிரகாரம் என்ன, நம்ம ரூல் என்னது? டாப் 20 ஸ்டாக்ஸ் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்? பியூட்டிஃபுல்லா லிஸ்ட் ஆயிருக்க டாப் 20 ஸ்டாக்ஸ் அப்படியே எடுத்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். பிராக்டிகலா பாத்துடலாமா? பாத்துருவோமே. இங்க நமக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஏத்தர் எனர்ஜி இருக்கா? ஏத்தர் எனர்ஜி போய் நம்ம ட்ரேடிங் இதுல போய் பார்ப்போம். ஓகே, இந்த ஏத்தர் எனர்ஜி பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அழகா பாருங்க. கரெக்டா என்ன ஸ்டாக்கு நல்ல கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் ஆகுற ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஏத்தர் எனர்ஜி உங்க கண்ணுல மாட்டிருக்கு. எத்தனை பேருக்கு இந்த பேட்டர்னை பார்த்தோன்னே எஸ் செம்ம ஸ்டாக்னு தோணுது? ஆமா, நான் ஏன் டைப் பண்ணுங்க. எஸ் தமிழ் பார்த்தோம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான பேட்டர்னுக்காக தேடி இருக்கீங்க? மீன்ஸ் சில பேருக்கு ஸ்விங் ட்ரேடரா இருக்க மாட்டீங்க. ஸோ பிகினர் நீங்க இதுக்காக போயிட்டு போய் தேடணும், போய் ஸ்டாக்ல போய் ட்ரெண்ட் லைன் வரணும்னு அவசியமே கிடையாது. சிம்பிள். ஏத்தர் எனர்ஜி பாத்தீங்கனாலே கன்சாலிடேட் ஆயிருக்கு. கடைசி 3 மாசம் 6 மாசமாவோ நம்மளோட நிஃப்டி 50 டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆனா ஏத்தர் எனர்ஜி கன்சாலிடேட் ஆயிருக்கு. அது அதோட ஸ்ட்ரென்த் அங்க ப்ரூவ் பண்ணிருக்கு. வேற ஸ்டாக் பாப்போமா? சும்மா எடுத்துப்போமே, ஜிஎம்டிசி லிமிடெட் பாப்போம். ஜிஎம்டிசி என்ன பண்ணிருக்கு கைஸ்? பியூட்டிஃபுல்லா இருக்கா? ஜிஎம்டிசி என்ன பண்ணிருக்கு? ஸ்டாக்க பாருங்க. இந்த மாதிரி ஸ்டாக் தான் நமக்கு தேவை. இன்னொன்னு டெக்னிக்கலா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன? வேற ஸ்டாக் போவோம். வேதாந்தா லிமிடெட். ஓகே, போவோம் பாப்போம். வேதாந்தா லிமிடெட் என்ன பண்ணிருக்கு? அழகா மார்க்கெட் என்னதான் ஃபாலோ ஆனாலும் இந்த வேதாந்தா லிமிடெட் நம்மளுக்கு அழகா எந்த ஒரு 1 செகண்ட் கைஸ், அழகா கன்சல்டேஷன் பார்ட்ல இருக்கு. எஸ், அவ்வளவுதான். இன்னொரு மேட்டர் தெரியுமா? இன்னொன்னு காமிக்கிறேன் இருங்க. நம்ம ஸ்டாக்ஸ் செலக்ட் எக்ஸாம்பிள் பாக்குறது விடுங்க, நான் இன்னொன்னு பாக்குறேன். இன்னொன்னு போறேன். நீங்க டாப் 20 லிஸ்ட் எடுங்க. இந்த டாப் 20 லிஸ்ட்ல எடுக்கும் போது, ஓகே, இந்த டாப் 20 லிஸ்ட் எடுக்கும் போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா என்னென்ன செக்டார்ல இருந்து என்னென்ன ஸ்டாக் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கும் அந்த செக்டார் தான் நம்மளுக்கு டாப் 20ல இருக்கும். ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்து ஏத்தர் எனர்ஜி, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ல இருந்து நேஷனல் அலுமினியம், இந்துஸ்தான் காப்பர், வேதாந்தா லிமிடெட், ஜிடிஎம்சி லிமிடெட், நெக்ஸ்ட் பினான்சியல் சர்வீஸ்ல இருந்து இந்தியன் பேங்க், ஸ்ரீராம் பினான்ஸ். ஓகே, இது எதனால மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் ஸ்டாப்ல வந்திருக்கு? எனி கெஸஸ்? நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மேட்ரு. யா, இதுக்காக நான் போயிட்டு வார் சினாரியோ மட்டும் இல்ல, நம்மளுக்கு எனர்ஜி செக்டார் தான் ஏஐஆரால, எனர்ஜி மெட்டல்ஸ் இந்த மாதிரி செக்டார் தான் ஏஐஆரால டிமாண்ட் அதிகம். டேட்டா சென்டர்ஸ்க்கு இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் ஹெல்ப் சப்போர்ட் பண்ண போகுது. அதனால பியூட்டிஃபுல்லா நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்டாக்லாம் மேல வந்துருச்சு. இவ்வளவுதான் மேட்டர். இதுக்காக நான் போய் எந்த செக்டார் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த செக்டார் எனக்கு வந்து ஸ்டாக் எனக்கு அவுட் பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு போயிட்டு நான் போய் செலக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம சார்ட்டே பார்க்க வேணாம். நம்ம டைரக்டா இருக்க டாப் 20 ஸ்டாக்ஸை அப்படியே செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போறோம். இவ்வளவுதான் மேட்டர். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கோரிங் சொல்றேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே 6 மந்த் பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சிருக்கும். நான் நெக்ஸ்ட் இன்னொரு லெவலுக்கு போறேன். நான் ஸ்கோரிங் நல்லா லிசன் பண்ணுங்க. நான் ஸ்கோரிங் கன்சோல்ல 6 மந்த் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் 3 மந்த் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 6 + 3 9 நினைச்சிருக்கீங்களா? நோ, 6 + 3 9 கிடையாது. நான் கடைசி 6 மாசம் எனக்கு வின் பண்ண வின்னர் வேணும், கடைசி 3 மாசத்தோட வின்னர் வேணும் அப்படின்னு சொல்றேன். இது புரிஞ்சிச்சா? 6 + 3 9 கிடையாது. கடைசி 6 மாசம்
கடைசி 3 மாசத்தை வச்சு நான் ஸ்கோர் பண்றேன் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா டைப் யூ இன் சாட் பாக்ஸ். சூப்பர் கைஸ். இந்த மாதிரி பண்ணிட்டு நான் ஸ்கோர்னு கொடுத்தேன்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் வரும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு நேஷனல் அலுமினியம் ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு, ஏத்தர் எனர்ஜி செகண்ட்ல வந்துருச்சு. இதனால இது என்ன சொல்ல வருதுன்னா, என்னென்ன ஸ்டாக்கு கடைசி 6 மாசமும் எனக்கு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும், கடைசி 3 மாசமும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும்னு சொல்றேன். ஓகேங்களா? அடுத்த லெவலுக்கு போறேன். எனக்கு ஒரு ஸ்டாக்கு 6 மாசம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும், 6 மாசம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அட் த சேம் டைம் கடைசி 6 மாசம் ஸ்மூத்தரா மூவ் ஆயிருக்கணும். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் போடுறேன், ஒரு ஸ்டாக் ஸ்மூத்தா க்ரோ ஆகுறது நல்ல ஸ்டாக்கா, இல்ல மேல கீழே ஜிக்ஸாக்கா மூவ் ஆகுறது, ஹையர் வாலட்டிலிட்டியில மூவ் ஆகுறது நல்ல ஸ்டாக்கா? நீங்க தான் சொல்லணும். ஹையர் வாலட்டிலிட்டி நல்ல ஸ்டாக்னா எச், இல்ல ஸ்மூத்னா எஸ். ஈஸி மேட்ரு. அப்ப நான் என்ன பண்றேன்னா டிவைட் பை 6 மந்த் வாலட்டிலிட்டின்னு போடுறேன். எனக்கு ஒரு ஸ்டாக் 6 மாசம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும், கடைசி 6 மாசம் ஸ்மூத்தர் வாலட்டிலிட்டியில இருக்கணும்னு சொல்றேன். ரைட்? ஓகே, இப்போ இதை வச்சு நான் ஸ்கோர் பண்றேன்னா நம்ம ஸ்டாக் லிஸ்ட பாருங்களேன். மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கா? இப்போ நம்மளுக்கு ஜிபிஐஎல், ஏத்தர் எனர்ஜி செகண்ட் ரேங்க், ஓஎன்ஜிசி தேர்ட் ரேங்க். ஏன் ஓஎன்ஜிசி இங்க வந்திருக்கு, முன்னாடி வந்திருக்கு? டிமாண்ட். ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொன்னு பாருங்க, நெக்ஸ்ட் பேஜுக்கு போய் பாருங்க. நெக்ஸ்ட் செயில் லைஃப், மெட்டல்ஸ் அண்ட் செயில், சார்டன், ஜிஎம்டிசி லிமிடெட், இந்துஸ்தான் காப்பர். இப்படி உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரியான ஸ்டாக் ஸ்கோர் ஆகி கொடுக்கிறது தான் சிக்மா ஸ்கேனர் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, மைண்ட் ப்ளோயிங்கா இருக்குன்னா டைப் எம்டி இன் சாட் பாக்ஸ். சாய் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நான் சொல்றேன், வாலிடிட்டி இருக்கு, ஸ்லோப் இருக்கு, லீனியர் ரெக்ரெஷன் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒன்னு தான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் இதுலயே சொல்லிட்டேன்னா நீங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, சோ இப்போ நம்ம இந்த செஷன்ல 6 மந்த் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா 6 மந்த் பெர்ஃபார்மன்ஸ்ன்றத நான் ஃபாலோ பண்ற ஒன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோவா, அதனால நான் 6 மந்த் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கிறேன். ரைட்டா? இப்போ நான் என்னோட பிபிடிக்குள்ள போறேன். கைஸ், யாராவது இங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்ததுல இருந்து கொஞ்சம் நான் லிஃப்ட் ஆயிருக்கேன் அப்படின்ற ஃபீல் எனக்கு இருக்கு, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போறேன், எனக்கு ஒரு ஜோன் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா டைப் எஸ் இன் சாட் பாக்ஸ். பிகினரா இருந்தவங்க மட்டும் தேங்க்யூ சோ மச் கைஸ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பர்ஃபெக்ட். சரி, சப்போஸ் உங்களுக்கு பிகினரா நடுவுலயே எனக்கு கொஞ்சம் புரியல, எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, இதெல்லாம் நான் லைஃப்ல பண்ண முடியாது அப்படின்னா எஸ் ரக்ஷன் வேற லெவல், லைட்டா தான் புரியுது இருந்தாலும் இவ்வளவு நேரம் இருக்கீங்க அப்படின்னா வேற லெவல். புரிஞ்சுக்கிட்டு தான் போவேன், அட்லீஸ்ட் நான் ஏதாவது ட்ரை பண்ணியாச்சும் புரிஞ்சுப்பேன், புரிய வைக்கிறதுக்கு முயற்சியாச்சும் பண்ணுவேன், நான் இவர் வேற லெவல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வந்து டாப் 20 ஸ்டாக்கா தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம் தெரிஞ்சிச்சு. பொசிஷன் சைசிங் தெரியணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா குவான்டிட்டி கால்குலேட்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம இங்க கேபிட்டல் இருக்கா, என்டர் கேபிட்டல் இருக்கா, நம்ம கேபிட்டல் என்ன 1000, 10,000, 1 lakh இருக்கா, 1 lakhன்றது உள்ள போடுங்க. போட்டுட்டு பக்கத்துல நம்மளோட நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் என்னது 20, அதையும் போடுங்க. போட்டுட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு குவான்டிட்டி போடுறது, ஏத்தர் எனர்ஜில எத்தனை குவான்டிட்டி வாங்குறது, நேஷனல் அலுமினியம்ல எத்தனை ஸ்டாக் குவான்டிட்டி வாங்குறது, இந்துஸ்தான் கம்பெனில 10 குவான்டிட்டி வாங்கணும், வேதாந்தா லிமிடெட்ல 7 குவான்டிட்டி தான் வாங்கணும் அப்படின்றத நம்ம அப்ளிகேஷன்ல இருந்தே பார்த்துக்க முடியும். மைண்ட் ப்ளோயிங்கா இருக்குன்னா டைப் எம்பி இன் சாட் பாக்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எத்தனை பேருக்கு இதெல்லாம் இருக்குமாடா? மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கா? இதுக்கே ஷாக் ஆகணும் எப்படி? இன்னொரு ஓகே, எப்போ தமிழ் இதை நான் வாங்கணும், நம்மளோட ரீபேலன்சிங் டேட் என்ன, நம்ம ரீபேலன்சிங் டேட் என்ன, நம்ம இப்ப செலக்ட் பண்ணிருக்க ரீபேலன்ஸ் டேட் என்ன, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம ரீபேலன்சிங் டேட் ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது,
குவாண்டிட்டி கால்குலேட்டர் போயிட்டு கேபிட்டல் போட போறீங்க, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் போட போறீங்க, சப்மிட்னு கொடுத்தா ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு குவாண்டிட்டி வாங்கணும்னு வந்துரும். நம்ம ரீபேலன்சிங் டேட் என்னது? ஃபர்ஸ்ட். கரெக்ட்டுங்களா? ஐயோ மிஸ் பண்ணிட்ட மெசேஜ். 1st ஏப்ரல், ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த். கரெக்ட்டுங்களா? சோ 1ஆம் தேதி தான் நீங்க இந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணணும். சரி தமிழ், நான் 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்றேன், நாளைக்கு தான் 1ஆம் தேதி, நாளைக்கு இன்வெஸ்ட் பண்றேன். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்றேன், எப்படி இன்வெஸ்ட் பண்றது? ஒரு ஸ்டாக்கா நான் போய் என்னோட broker account குள்ள போடணுமா, ஜீரோதால போய் போடணுமா அப்படின்னா நோ. இன்னொரு வாட்டி உங்களோட மைண்ட் இன்னொரு வாட்டி ப்ளோ பண்ணிட்டா ரெடியா இருங்க. நீங்க இன்வெஸ்ட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இன்வெஸ்ட் நவுன்னு கிளிக் பண்ணுங்க. இன்வெஸ்ட் நவுன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் நியூ போர்ட்ஃபோலியோ இருக்கும். கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கைஸ் இப்போ மார்க்கெட் க்ளோஸ்டு, அதனால நம்மளால பேப்பர் போர்ட்ஃபோலியோ தான் ரெடி பண்ண முடியும். ஸோ போர்ட்ஃபோலியோக்கான நேம் வச்சுக்கலாம். போர்ட்ஃபோலியோ நேம் என்னது? 4th ஏப்ரல் மொமெண்ட் போர்ட்ஃபோலியோ. ஓகே, போர்ட்ஃபோலியோ நோட் என்னது? மாடரேட் ரிஸ்க், அதாவது செல்ஃப் போர்ட்ஃபோலியோ, மாடரேட் ரிஸ்க் 20 ஸ்டாக்ஸ். லாங் டேர்முக்கு, லாங் டேர்ம்னா நான் வந்து ஒரு 7 இயர்ஸ் கோல் வச்சிருக்கேன். 7 இயர்ஸ் கோலுக்கு இதான் எனக்காக பண்றேன். மாடரேட் ரிஸ்க் எடுக்கிறேன், 20 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன் அடுத்த 7 வருஷத்துக்கு. இல்ல நான் வந்து என்னோட டாக்டருக்காக பண்றேன், ஹை ரிஸ்க் எடுக்கிறேன், 25 ஸ்டாக் வச்சுக்கிறேன் அடுத்த 20 வருஷத்துக்கு. இங்க நீங்க நோட் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க இருக்கா புரோக்கர் இருக்கா, புரோக்கர் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜீரோதா செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஜீரோதா இங்க ஒரே கிளிக்ல உங்களோட 20 ஸ்டாக்கும் ஜீரோதால மூவ் ஆயிடும். நீங்க இதுக்காக ஜீரோதா ஓபன் பண்ணி ஒரு ஸ்டாக்கா போடணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க இங்க கீழே வந்தீங்கன்னா இன்வெஸ்ட் எக்ஸிக்யூட் இருக்கா, எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா இந்த 20 ஸ்டாக்கும் ஜீரோதால மூவ் ஆயிடும். ஜீரோதாவை எப்படி கனெக்ட் பண்றதுன்றதுலாம் நம்மளுக்கு வீடியோஸ் இருக்கு, அது நம்ம லேட்டர் பாத்துக்கலாம். இப்போதைக்கு பேப்பர் போர்ட்ஃபோலியோ பத்தி பார்ப்போம். ஏன்னா இப்போ மார்க்கெட் க்ளோஸ் இல்ல, ஜீரோதா வச்சு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ பேப்பர் போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டேன்னா எல்லா ஸ்டாக்கும் ஒரே கிளிக்ல நம்மளுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆயிடும். அவ்வளவுதான் சிம்பிள். இது இன்னும் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கா? ஆஷா, எப்படி ஏபிஐக்கு எடுக்கிறது, எப்படி புரோக்கரை கனெக்ட் பண்றதுலாம் இப்ப நான் சொன்னேன்னா அது டைம் வேஸ்ட்லாம் ஈஸி. அது நீங்களே லேர்ன் இருக்குல்ல, அதை பார்த்தே பண்ணிக்கலாம். தட்டி விடுங்க. நம்மளுக்கு வெல்த் பில்டிங் தான் தேவை, டெக்னிக்கல் நாலேஜ் இப்ப தேவை கிடையாது. மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு, எக்ஸ்பெக்டே பண்ணல, அன்எக்ஸ்பெக்டட், நாட் எக்ஸ்பெக்டட், டைப் UERNE இன் சாட் பாக்ஸ். இப்போதைக்கு நாங்க வந்து ஜீரோதா கிட்டயும் ஜீபு கிட்ட மட்டும் தான் டைப் பண்ணியிருக்கோம். இந்தியாலே பெரிய புரோக்கர் ஜீரோதா, தமிழ்நாட்டிலே பெரிய புரோக்கர் ஜீபு, 2 பேரோட தான் டைப் பண்ணியிருக்கோம். 2 பேரும் எங்களோட வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், 2 பேரும் எங்களோட சரி ஜீரோதா கூட நாங்க வந்து ரெயின் மார்ட் கூட டைப் பண்ணிட்டு இருக்கோம். ஜீபு ஆல்ரெடி எங்களுக்கு ஈஸியா இருக்காங்க, அதனால நாங்க 2 புரோக்கர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த 2 மாசத்துல ஒரு புரோக்கரா வந்துரும். கவலைப்பட வேணாம், உங்களோட டைமை சேவ் பண்றதுதான் எங்களோட நோக்கம். ரைட்? அன்எக்ஸ்பெக்டடா இருக்கா? சரி தமிழ், எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டேன். எப்படி நான் வந்து எனக்கான போர்ட்ஃபோலியோ, நான் மல்டிபிள் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுவேங்க, அதை எப்படி பாக்குறது? நாங்க லெஃப்ட் சைடுல இருக்கீங்களா, போர்ட்ஃபோலியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அது இங்க வந்துருங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணி இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்க வந்துரும். ஒரு போர்ட்ஃபோலியோவும் நம்மளுக்கு இங்க ரெடி வந்து இங்க பாருங்க, 4th ஏப்ரல் போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்க கிட்டத்தட்ட நீங்க 100 போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு போர்ட்ஃபோலியோ போய் பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ இந்த மாசம் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், அடுத்த மாசம் நான் மேனேஜ் பண்ணுமே அப்படின்னா சிம்பிள், கீழே வாங்க மேனேஜ் கொடுங்க. மேனேஜ் கொடுத்து நீங்க ஆட் ஸ்டாக் கூட கொடுத்துக்கலாம். நான் ரிலையன்ஸ் ஆட் பண்றேன், இல்ல அதானி கிரீன் ஆட் பண்றேன், எத்தனை குவாண்டிட்டி, 10 குவாண்டிட்டி ஆட் பண்றேன். நான் வந்து இந்த ஆஸ்டர் ஸ்டாக்கை, ஆஸ்டர் டிஎம் ஸ்டாக்கை நான் வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை 0 பண்ணிடுறேன். பண்ணிட்டு இந்த எக்ஸிக்யூட்டிவ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. உங்ககிட்ட கன்ஃபார்ம் ஆர்டர் கேட்கும். எப்படி? நான் வந்து ஆஸ்டர் டிஎம் செல் பண்றேன், அதானி கிரீனை பை பண்றேன் அப்படின்னு காமிக்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இங்க இருந்தே நம்மளுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடும். இதுக்காக நான் புரோக்கர் ஓபன் பண்ண போறேன், மல்டிபிள் புரோக்கரை வச்சிருக்கேன், மல்டிபிள் போர்ட் எக்ஸலை ஃபாலோ பண்றேன், கவலையே வேணாம். யூஸ் பண்ணுங்க, சிக்மா ஸ்கேன்ல இருந்து மல்டிபிள் போர்ட்ஃபோலியோ நீங்க ரெடி பண்ணிக்கலாம். கைஸ் வேற லெவல்ல இருக்கா? exceeded my expectation. Thank you so much. நீங்க இப்ப என்ன பண்ணணும், நீங்க
உங்களோட வேலையை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் ட்ரேட் பண்ண போறேன், ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பணம் சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு உங்க பிரெயின் ஃபுல்லா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடாது. உங்களோட பிரெயின் ஃபுல்லா எங்க இருக்கணும்னா, நான் பண்ணிட்டு இருக்க வேலையில செம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பிசினஸ் பண்றேன்னா பிசினஸ் பண்ணுங்க. நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன், ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் சிக்மா ஸ்கேனர் கம்மி உங்களுக்கான டைம் உங்களுக்கு சிக்மா ஸ்கேனர் கம்மி பண்ணி கொடுக்கும். நீங்க தேவையில்லாம போய் காம்ப்ளிகேட்டடா போய் ஏதோ ஒன்று யோசிக்கணும் வேணாம். இதுதான் கைஸ் நாங்க பண்றோம். ரைட், தேங்க் யூ சோ மச் கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வரேன், ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தேங்க் யூ சோ மச் ராமன் சார். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஓகே. நெக்ஸ்ட் தமிழ் எனக்கு என்ட்ரி கிளியர். எனக்கு என்ட்ரிலாம் சொல்லிட்டேன், பக்காவா சொல்லிட்டேன். ஒரு ஸ்டாக் 6 மந்த் ஸ்கோர் போட போறேன், ஸ்டாக் லிஸ்ட் ஆக போகுது, குவாண்டிட்டி கால்குலேட் பண்ண போறேன், புரோக்கருக்கு தள்ள போறேன். எனக்கு இது வரையும் ஃபைன். அதாவது ஸ்கோர் பண்ண போறேன், குவாண்டிட்டி கால்குலேட் பண்ண போறேன், போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போறேன். எனக்கு இது வரையும் கிளியர். வாங்கின ஸ்டாக் எப்போ விற்கிறது, எப்படி எக்ஸிட் பண்றது, எத்தனை பேருக்கு தோணுச்சு? உங்களுக்கு என்ட்ரி கிளியர், எனக்கு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி சொல்லு அப்படின்னா டைப் சாட் பாக்ஸ் ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றதுக்கு. கிரேட் டூல் சொல்றது. தேங்க் யூ சார். சார் இது டூல் கிடையாது, இது வந்து வெல்த் ஈகோசிஸ்டம். நீங்க இங்க வந்து மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும்னு இல்ல. மொமெண்டம் இன்வெஸ்டிங் பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாம், ETF பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம், இன்னும் 2 மாசத்துல யூஎஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எவ்வளவோ பண்ணலாம். இட் இஸ் an ecosystem. ஒரு ஆப். அதுக்குன்னு நீங்க வந்து ஒரு இப்ப மொமெண்டம் இன்வெஸ்டிங் சொல்லிட்டு தமிழ் நெக்ஸ்ட் நான் வந்து ETF பண்றது தனியா காசு பே பண்ணுமா? இல்ல, அதெல்லாம் கிடையாது. ஓகே, நீங்க வந்து ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுதுன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு இப்ப கிடைச்சா போதும். ரைட், தேங்க் யூ. ecosystem. எஸ், ரைட், பர்ஃபெக்ட். இப்போ எக்ஸிட் ரூல் போயிடலாம். இப்போ இந்த எக்ஸிட் ரூல் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி உங்க லைஃப்ல எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இது முழுக்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ற கம்பெனிஸ் ஃபாலோ பண்ற எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. குவாண்ட் மியூச்சுவல், எத்தனை பேர் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தெரியும்? குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் தெரிஞ்சு யாருக்காவது அந்த அவேர்னஸ் இருக்கா? குவாண்ட் ஆக்டிவ் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்காவது தெரியுமா? எஸ், சூப்பர். நல்லது. அவங்க ஃபாலோ பண்ற ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இந்த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இங்க வேணும். ஓகேவா? சோ இந்த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியோட நேம் பாத்தீங்கன்னா, ஓகே, எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி நேம் பாத்தீங்கன்னா எக்ஸிட் ரேங்க். அதுனா தமிழ் எக்ஸிட் ரேங்க். அந்த எக்ஸிட் ரேங்க் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் ரீவிசிட் பண்ணணும். மொமெண்டம் இன்வெஸ்டிங்னா என்ன? நம்ம ஸ்கோர் பண்ண போறோம், டாப்ல இருக்க ஸ்டாக்க மொமெண்டம் ஸ்டாக்னு சொல்றோம், அவுட் பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டாக்க மொமெண்டம் ஸ்டாக் சொல்றோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், டாப்ல இருக்க ஸ்டாக் மொமெண்டம் ஸ்டாக்னு சொல்றேன், டாப்ல இருக்க ஸ்டாக் மாஸ் ஸ்டாக்னு சொல்றேன். இப்போ பாட்டம்ல இருக்க ஸ்டாக் என்ன பேர் வைக்கலாம்? பாட்டம்ல இருக்க ஸ்டாக்கு என்ன பேர் வைக்கிறது? நீங்க தான் அதை சொல்லணும். என்ன பேர் வைக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. எனி ஐடியா? டாப்ல இருக்க ஸ்டாக் மொமெண்டம் ஸ்டாக். டேபிளோட லாஸ்ட்ல இருக்க ஸ்டாக் டேபிள் கடைசியில இருக்கு. டேபிள் கடைசியில, டேபிள் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மொமெண்டம், டேபிள் 500ல இருக்கிறது சூப்பர் லாக்ஸ் ரிஸ்க் ஸ்டாக். வேற லெவல். அண்டர் பெர்ஃபார்மிங் சூப்பர். வேற ஒக்க ஸ்டாக் சூப்பர். நான் மொமெண்டம் ஸ்டாக் டெட். பர்ஃபெக்ட். இது நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? டாப்ல இருக்க ஸ்டாக் நல்ல ஸ்டாக்னா, பாட்டம்ல இருக்க ஸ்டாக் மொக்க ஸ்டாக். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா நெக்ஸ்ட் நான் சொல்றது புரியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? டைப் யூ இன் சாட் பாக்ஸ். டாப்ல இருக்க ஸ்டாக் நல்ல ஸ்டாக்னா, பாட்டம்ல இருக்க ஸ்டாக் மொக்க ஸ்டாக். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும். சூப்பர். ஓகே, இப்போ இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புறேன். ஜனவரி 1 பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கோர் பண்றீங்க. ஸ்கோர் பண்ண ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் கைஸ், இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஜனவரி 1 நீங்க ஸ்கோர் பண்றீங்க. ஸ்கோர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் மணப்புரம், ரெண்டாவது ரேங்க் லாரஸ் லேப் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு லிஸ்ட் வருது. இப்போ இதே ஃபார்முலாவை நம்ம பிப்ரவரி 1 போட்டா வேற ஸ்டாக் லிஸ்ட் வரும், ஸ்டாக் ஷஃபிள் ஆகி வரும். ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இந்த மணப்புரம் 6th ரேங்க்குக்கு போயிடும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குன்னா டைப் எஸ் இன் சாட் பாக்ஸ். எனக்கு எஸ், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு புரியுது. அதாவது பிப்ரவரியில ஜனவரி 1 பண்ணும்போது எனக்கு ஒரு லிஸ்ட் வரும், கண்டிப்பா அடுத்த மாசம் பண்ணும்போதும் எனக்கு லிஸ்ட் வரும். ஏன்? கடைசி 6 மாசம் தானே நம்ம பார்க்க போறோம், கடைசி 6 மாசம் தான் நம்ம செக் பண்ண போறோம்.
மொமெண்டம் வில் சேஞ்ச். சூப்பர். கடைசி 6 மாசம் செக் பண்ண போறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அதாவது ஜனவரி ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஜனவரியில இருந்து லாஸ்ட் 6 மாசம், பிப்ரவரி பார்க்கும்போது பிப்ரவரியில இருந்து லாஸ்ட் 6 மாசம் கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா சைட்? அவ்வளவுதான். ஓகேங்களா? சிம்பிள். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நான் கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த எக்ஸிட் ரூல்ல எஃப்ஆர்ஆர் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோ. சரிங்களா? இந்த போர்ட்ஃபோலியோல 20 ஸ்டாக் இருக்கு. அந்த 20 ஸ்டாக்கும் மொமெண்டம் ஸ்டாக்னு நம்ம வாங்கியாச்சு. அந்த 20 ஸ்டாக்கும் நியூட்டன்ஸோட லாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ஒரு கட்டாயம் இருக்கா? கிடையாதுல. 20 ஸ்டாக்கும் ஃபெயில் ஆகலாம், நம்மளுக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு தான் நம்ம வாங்கணும். அது 20 ஸ்டாக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த 20 ஸ்டாக் கைஸ் லிசன் பண்ணுங்க. நம்ம லேட்டர் டவுட் ஏதாவது இருக்குன்னா போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். லிசன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த 20 ஸ்டாக் நம்ம வாங்கியாச்சு. 6 month பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் பண்றோம். 20 ஸ்டாக் வாங்கியாச்சு. வாங்கின ஸ்டாக்ல எந்த ஸ்டாக் மொமெண்டம் போயிருக்குன்னு பார்க்க போறோம். எந்த ஸ்டாக் மொமெண்டம் போயிருக்கும்? அந்த டேபிள் டாப்ல இருக்க ஸ்டாக். அது மணப்புரம் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்குன்னா அதே மணப்புரம் டேபிள் பாட்டமுக்கு போச்சுன்னா மொமெண்டம் இல்லாத ஸ்டாக்னு சொல்லலாம். அது மொமெண்டம் இல்லாத ஸ்டாக்னு சொல்லலாம். நான் என்ன பண்றேன், டேபிள் கடைசி வரையெல்லாம் போக விடல. அவ்வளோ நேரம்லாம் நான் ரிஸ்க் எடுக்க வேணாம். நான் 50வது ரேங்குக்கு மேல போச்சுனாவே அந்த ஸ்டாக் வந்து மொமெண்டம் போயிருச்சுன்னு சொல்றேன், கிளாசிஃபை பண்றேன்னு சொல்றேன். புரிஞ்சிச்சுன்னா டைப் ஆரஞ்சு சாட் பாக்ஸ். 20 அதாவது மணப்புரம் டாப் ஃபர்ஸ்ட்ல இருந்தனால வாங்கியாச்சு. அதே மணப்புரம் அடுத்த மாசம் ரீபேலன்சிங் டே அன்னைக்கு 51வது ரேங்கா இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் மொமெண்டம் போன ஸ்டாக். இப்ப இருக்கிற ஏத்தர் எனர்ஜி ஏப்ரல் 1ஆம் தேதி வாங்கின ஏத்தர் எனர்ஜி மே 1ஆம் தேதி பார்க்கும்போது 51வது ரேங்கோ இல்ல அதுக்கு மேலேயும் இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் மொமெண்டம் போயிடுச்சு. நான் கடைசி வரையும் வெயிட் பண்ணல, நான் ஒரு த்ரெஷோல்ட ஃபிக்ஸ் பண்றேன். அந்த த்ரெஷோல்டுக்கு மேல போனா நான் அந்த ஸ்டாக்குக்கு மொமெண்டம் போன ஸ்டாக்னு சொல்றேன். அந்த ஸ்டாக் என்ன பண்ண போறேன்னா ரிமூவ் பண்றேன். அந்த ஸ்டாக்கை நான் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ண ஸ்டாக்க எஸ் currently we are taking 20 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 20 ஸ்டாக்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்டாக் அடுத்த மாசம் ரீபேலன்சிங் டே அன்னைக்கு 50வது ரேங்குக்கு மேல போயிருக்கு. போனனால அடுத்த மாசம் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்கோர் பண்ணுவீங்க, ஒரு புது லிஸ்ட் வரும். அப்போ அந்த ஸ்டாக் வந்து வேற இதுக்கு போயிருக்கு, 51 ரேங்க் போயிருக்கு. அந்த ஸ்டாக்கை நான் ஸ்கொயர் ஆஃப் பண்றேன். அந்த ஸ்டாக்கை ஸ்கொயர் ஆஃப் பண்றேன். அந்த டைம் புது அதாவது இப்ப எனக்கு இம்பேலன்ஸ் ஆயிடுமா? 20 ஸ்டாக் இருக்கு, ஒரு ஸ்டாக் ரிமூவ் பண்ணிட்டேன், 19 ஆயிடும். இம்பேலன்ஸா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணலாம், அந்த மாசம் புதுசா டாப் ஆஃப் த டாப்ல ஒரு ஸ்டாக் இருக்கும்ல, அந்த ஸ்டாக்கை நான் உள்ள போட்டு ரீபேலன்ஸ் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான் சிம்பிள். பிராக்டிகலா பாத்துடலாமா? எக்ஸாம்பிளுக்கு ஏ போர்ட்ஃபோலியோல 3 நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வச்சுட்டேன். என்னோட எக்ஸிட் ரேங்க் 7. இப்போ நீங்க எங்க கூட சேர்ந்து ஃபாலோ பண்ண போறீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு டவுட் வரும், தமிழ் நானும் 50 ரேங்க் தான் வைக்கணுமா? நோ, உங்களோட ரூல் பிரகாரம் நீங்க வச்சுக்கலாம். நீங்க 40 வைங்க, 30 வைங்க, ஏன் 20 வைங்க, இல்ல 70 வைங்க. ஒரு எக்ஸிட் ரேங்க் பின்னாடி என்ன மேட்டர் இருக்குன்றதை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணும்போது நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸிட் ரேங்க்ல 7ன்னு வைக்கிறேன். நான் எக்ஸிட் ரேங்க் 7ன்னு வைக்கிறேன். என் போர்ட்ஃபோலியோல 3ன்னு இருக்கு. சரிங்களா? இப்போ நான் இத ஏ கூட சேர்ந்து நீங்க இத பிராக்டிகலா பண்ணணும். ஏப்ரல் 1ஆம் தேதி என் போர்ட்ஃபோலியோ இதுதான். பேடிஎம், எஃப்எஸ்எல், பிசிபிஎல். ரிப்பீட் பண்றேன். ஏப்ரல் 1 பேடிஎம், எஃப்எஸ்எல், பிசிபிஎல் 3 ஸ்டாக் நான் வாங்கினேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், மே 1 நான் திருப்பி 6 மந்த் ஸ்கோர் பண்ண போறேன். ஸ்கோர் பண்ணும்போது எனக்கு வேற செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வரும். என்கிட்ட இப்போ வந்து வேற செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு. நான் என்னோட போர்ட்ஃபோலியோவும் என்னோட புது ஸ்டாக் லிஸ்ட்டும் கம்பேர் பண்ண போறேன். ஒரு ஸ்டாக்கும் கம்பேர் பண்ண போறேன். ஏ கூட சேர்ந்து நீங்க தான் பண்ண போறீங்க. பண்ணிரலாமா? இப்போ அடுத்த மாசம் நான் பேடிஎம் ஹோல்ட் பண்ணலாமா இல்ல ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாமா? ஹோல்ட் பண்ணலாம்னா எச், ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம்னா சி, க்ளோஸ் பண்ணலாம்னா சி. நீங்க தான் சொல்லணும். வேற லெவல் கைஸ். ஹோல்ட், க்ளோஸா? ஏன் க்ளோஸ் கைஸ்? why க்ளோஸ்? பேடிஎம் ஏன் ஹோல்ட் பண்ணணும்? பேடிஎம் ஏன் ஹோல்ட் பண்ண சொல்லுங்க. பேடிஎம் வந்து 7th ரேங்க் உள்ளே இருக்கு, 7th ரேங்க்குக்கு வெளியே போல. பேடிஎம் ரேங்க் 3ல இருக்கு. இப்போ புரியாதவங்களாம் புரிஞ்சுக்கோங்க. பேடிஎம் அடுத்த மாசம் ரேங்க் 3ல இருக்கு, அதனால நான் ஹோல்ட் பண்றேன். கிளியர்னா டைப் சி இன் சாட் பாக்ஸ். பேடிஎம் ரேங்க் 3ல இருக்கு. கிளியர்?
பக்கா ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எஃப்எஸ்எல். என்னோட ஆக்ஷன் என்ன, பேடிஎம் நான் வந்து ஹோல்ட் பண்றேன். நான் பேடிஎம் அடுத்த மாசத்துக்கு ட்ரையல் பண்றேன். நான் பேடிஎம் அடுத்த 2வது மாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாசம் நான் ஹோல்ட் பண்றேன். பேடிஎம்க்கு கிடைச்ச மொமெண்டம் அடுத்த 1 மாசத்துக்கு கண்டினியூ ஆயிருக்கு. அவ்வளவுதான் மேட்டர். அது நியூட்டன்ஸோட லா பிரகாரம் அது கிடைச்ச மொமெண்டம் அடுத்த மாசத்துக்கு கண்டினியூ ஆயிருக்கு. சிம்பிள். 2வது எஃப்எஸ்எல் க்ளோஸ் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா? ஹோல்ட் பண்ணலாம்னா H, க்ளோஸ் பண்ணலாம்னா C. அவ்வளவுதான் गाइस. ரக்ஷன் புரியலன்னு சொன்னீங்களே, இப்ப புரிஞ்சிட்டு இருக்கோம். ரைட்? அவ்வளவுதான் गाइस. இந்த மாதிரி எக்ஸிட் ஸ்டடீஸ் மாதிரி எங்கயாவது பார்த்திருக்கீங்களா? இததான் மியூச்சுவல் ஃபண்ட் பண்றது. ஓகே, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரக்ஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டாக், ஒரு 20 ஸ்டாக் வாங்க போறோம். அந்த 20 ஸ்டாக் அடுத்த மாசம் செக் பண்ண போறோம். நம்ம த்ரெஷோல்டுக்கு மேல இருந்தா க்ளோஸ் பண்ண போறோம். என்னோட ஆக்ஷன் என்ன, எஃப்எஸ்எல் புக் பண்றேன். நான் ப்ராஃபிட்ல இருந்தாலும் சரி, லாஸ்ல இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ண போறேன், எஃப்எஸ்எல் ஸ்கொயர் ஆஃப் பண்ண போறேன். ரைட்டா? 3வது பிசிபிஎல் ஹோல்ட் பண்ணலாமா, க்ளோஸ் பண்ணலாமா? ஹோல்ட் பண்ணலாம்னா H, க்ளோஸ் பண்ணலாம்னா C. ஓ புரியுதுன்னு சொல்றீங்களா? தேங்க்யூ ரக்ஷன், தேங்க்யூ சோ மச். டெக்னிக்கலா சொல்லணும்னா பிசிபிஎல் அடுத்த மாசத்துக்கு ட்ரையல் பண்றேன், அடுத்த மாசத்துக்கு நான் ஹோல்ட் பண்றேன். உங்களுக்கு எத்தனை பேர் கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ணுவீங்க? இனிமேல் உங்களால பண்ண முடியும். எஸ், ஓகேங்களா? இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ அடுத்த மாசம் மே 1ஆம் தேதி பார்க்கும்போது என் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும்னா, பேடிஎம், பிசிபிஎல், ரிலையன்ஸ் அப்படின்னு பேடிஎம் அண்ட் பிசிபிஎல் இருக்கும். 2 ஸ்டாக் இருக்கும். இப்போ இம்பேலன்ஸ்டா இருக்கு. என்னோட நம்ம ரூல் பிரகாரம் நம்ம போர்ட்ஃபோலியோல அட் எனி டைம் 3 ஸ்டாக் தான் இருக்கணும். நான் இப்போ என்ன பண்ணலாம், என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், என்ன பண்ணலாம்? இம்பேலன்ஸ்டா இருக்கு. ரிலையன்ஸ் என்ன ஸ்டாக் வாங்கலாம்? டைப் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் டைப் பண்ணுங்க. சூப்பர் गाइस. சரி ஓகே, நான் சொல்றேன் தமிழ். ரிலையன்ஸோட சூப்பர் கம்பெனி. அது ஏன் தமிழ் நம்ம வாங்க கூடாது गाइस? நோ, பண்ண கூடாது. ரூல் இஸ் a ரூல். நீங்க அந்த ரூலை மாத்த கூடாது. டாப் ஆஃப் த டாப்ல என்ன ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக் தான் வாங்கணும். அதுவும் எப்படி வாங்கணும், நல்லா லிசன் பண்ணுங்க. நீங்க எஃப்எஸ்எல்ல லாஸ் புக் பண்ணிருந்தீங்கன்னா லாஸோட சேர்த்து, அதாவது எஃப்எஸ்எல்ல ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா லாஸ் புக் பண்ணீங்கன்னா ஒரு 7,000 ரூபாய் 2,000 ரூபாய் லாஸ் புக் பண்ணீங்கன்னா ஒரு 8,000 ரூபாய் 8,500 ரூபாய் புரோக்கர் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 8,500 ரூபாவை தான் நம்ம ரிலையன்ஸ்ல போடணும். திருப்பி 10,000 ரூபாய் போடக்கூடாது. நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நியூ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண கூடாது. சப்போஸ் எஃப்எஸ்எல்ல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணா 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 12,000 ரூபாய் மாறிச்சுன்னா அந்த 12,000 ரூபாவை அப்படியே எடுத்து ரிலையன்ஸ்ல போடணும். அப்பதான் நம்ம காம்பவுண்டிங்க ட்ரிகர் பண்ண முடியும். நீங்க ப்ராஃபிட்டோட சேர்த்து தான் புது ஸ்டாக்கா வாங்கணும். நம்ம சப்போஸ் எஃப்எஸ்எல்ல ப்ராஃபிட் புக் பண்ணனா அந்த ப்ராஃபிட்டோட சேர்த்து ரிலையன்ஸை வாங்குறோம். நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப் ஸ்கேலிங் அண்ட் டவுன் ஸ்கேலிங் பண்றோம்ன்றது புரியுதுங்களா? மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றோம்னு புரிஞ்சிச்சுன்னா டைப் யூ இன் சாட் பாக்ஸ். गाइस, நான் சொன்ன எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரியுது அப்படின்னா டைப் யூ இன் சாட் பாக்ஸ். வேற லெவல்ல இருக்கு அப்படின்னா டைப் யூ இன் சாட் பாக்ஸ். அண்டர்ஸ்டுட்? ப்ராஃபிட்ல இருந்தாலும் சரி, லாஸ்ல இருந்தாலும் சரி. ஓகே, இதே எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்மால் கேஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. எத்தனை பேருக்கு ஸ்மால் கேஸ் அப்படின்றது நீ இருக்குன்னே தெரியும்னா எம்இ இன் சாட் பாக்ஸ். நாமும் புரியலன்னா கவலைப்படாதீங்க, ஆன்வல் பண்றோம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸ்மால் கேஸ் இருக்குல்ல, இனிமேல் நீங்க ஸ்மால் கேஸ் பக்கம் போவீங்க. ஸ்மால் கேஸ்ல போய் ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுவீங்க, தூக்கி அடிங்க அவனுங்களே. அவங்களுக்கான அவங்களோட ரிஸ்க் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தாங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுவாங்க. இங்க நாங்க என்ன சொல்றேன், உங்களோட ரிஸ்க் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க ரெடி பண்ணுங்க. இனிமேல் நீங்க ஏங்க இன்னொருத்தரோட போர்ட்ஃபோலியோ போய் டிபெண்ட் பண்ணணும்? உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க செதுக்குங்க. இனிமேல் ஸ்மால் கேஸ் கிட்ட போவீங்களா? போக மாட்டேன். ஸ்மால் கேஸ் கூட போக மாட்டேன். தமிழ் என்னோட போர்ட்ஃபோலியோ நான் ரெடி பண்ணிக்கிறேன். ப்ராமிஸ். நான் டைப் இன் சாட் பாக்ஸ். ஐஸ்வர்யா மேம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது நம்ம டவுட் கிளியரிங் செஷன்ல நம்ம வந்து பேசலாம். ப்ராமிஸ். இனிமேல் எந்த ஒருத்தர் ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட போக கூடாது. ஏன்னா நீங்க தான் ஃபண்ட் மேனேஜர். யோசிச்சு பாருங்க, ஸ்மால் கேஸ்ல ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்க வாங்கணும் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் ஒரு போர்ட்ஃபோலியோ ஆக்சஸ் பண்ணணும்.
ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க வாங்கணும்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா 15,000 ரூபாய். தெரியுமா அது உங்களுக்கு? கொள்ளடிப்பானுங்க. சரி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. ஓகே, இப்போ இதுவே நம்ம வந்து ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்ன்றது பார்த்துடலாமா? ஒரு சார்ட் எக்ஸாம்பிள். நம்மள எனக்கு எக்ஸிட் ரூல் புரியுது, பியர் மார்க்கெட்ல என்ன பண்றது, பாட்டம் ஃபிஷிங் என்ன பண்றது எல்லாம் உங்களுக்கு டவுட் வரும். அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு, அது நெக்ஸ்ட் போறேன். அதுக்கு முன்னாடி சார்ட் எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா இந்த 2019ல இந்த அதானி பையன் என்ன பண்ணியிருந்தான்னா, ஊர்ல இருக்க எல்லா ஸ்டாக்கையும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி நான் தான் கிங், நான் தான் மாஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டான். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். அதானி கிரீன் ஊர்ல இருக்க எல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 80-90% மூவ் ஆகி நான் தான் கெத்துன்னு சொல்லி மேல வந்துட்டான். மேல வந்துட்ட பின்னாடி இந்த ஸ்டாக்கை நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ள வாங்கிக்கிறோம். வாங்கிட்ட பின்னாடி இந்த ஸ்டாக் மாசம் மாசம் செக் பண்றோம். மாசம் மாசம் செக் பண்ணும்போது அதானி கிரீன் என்ன சம்பவம் பண்ணுதுன்னா டாப் 50லயே இருக்கு. அதனால நம்ம அதானி கிரீன் அடுத்த மாசம் ட்ரையல் பண்ணிக்கிட்டே போறோம். இதுவே நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் ரீட் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணா அதானி கிரீனை 1.5 வருஷம் ஹோல்ட் பண்ணிருப்போமா? இந்த எக்ஸிட் ரூல், இந்த எஃப்ஆர்ஆர் ஃபார்முலா, இந்த எக்ஸிட் ரூல் நம்ம ஃபாலோ பண்ணா அழகா இந்த குடுக்குற இந்த ஸ்டாக், இந்த குடுக்குற இந்த ரேலியை ஃபுல்லா கேப்சர் பண்ண முடியும். உங்களுக்கு எஃப்ஆர்ஆர் ஃபார்முலாவோட சிக்னிஃபிகன்ஸ் புரிஞ்சிச்சுன்னா டைப் எஃப்ஆர்ஆர் இன் சாட் பாக்ஸ். ஸோ இந்த அதானி கிரீன் நம்ம வந்து மாசம் செக் பண்றோம், டாப் 50லயே இருக்கு, ஹோல்ட் பண்றோம். அடுத்த மாசம் செக் பண்றோம், திருப்பி அது டாப் 50லயே இருக்கு, அதனால ஹோல்ட் பண்றோம். இந்த மாதிரி 1.5 வருஷம் ஹோல்ட் பண்ணி 670% நம்ம வந்து ரிட்டர்ன் கேப்சர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்கோட ரேலியை நீ கேப்சர் பண்ணிருக்கியா தமிழ் கேட்டீங்கன்னா நான் பண்ணல. ஏன்னா நான் பண்ண மார்க்கெட் 2019 நான் மார்க்கெட்டுக்குள்ள இல்ல. நான் என்ன மல்டிபேக்கரை கேட்ச் பண்ணிருக்கேன்றது நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஓகேங்களா? ஆனா இதுவே நீங்க வந்து அதானி கிரீனை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டர் கிட்டயோ ஒரு நல்ல ஒரு ஒரு பேலன்ஸ் ஷீட் ரீட் பண்ணி இன்வெஸ்ட் கேட்டு பாருங்களேன். ஐயோ அதானி கிரீனா, அது பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டாக் தமிழ், நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. நோ, அவர் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து அவர் வந்து மிஸ் பண்றாரு. அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. நம்ம வந்து ஒரு இந்த நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். அது நம்ம எதுவுமே காதுல வாங்க கூடாது, காது கேட்காத தவளை மாதிரி இருக்கணும். நான் நெக்ஸ்ட்டுக்கு போறேன். ஆர்விஎன், இது நான் பர்சனலா கேட்ச் பண்ண ஸ்டாக். 2023 ஜனவரி அப்போ இருக்கிறதுலே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ஆர்விஎன் டாப்புக்கு வந்துருச்சு. ஒரு 70% ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஆர்விஎன் வாங்கி போர்ட்ஃபோலியோல போட்டுக்கிட்டேன். நான் போடும் போது ட்விட்டர்ல சிஎன்பிசில எல்லாம் என்ன தெரியுமா பேசினாங்க, ஆர்விஎன் அதோட ரேலியை முடிச்சிருச்சு, இதுக்கு மேல போகாது, மறந்துருங்க, ஆர்விஎன்ல வித்துருங்கன்ற கால்ஸ் கொடுத்தாங்க. நான் கேட்கவே இல்லையே. என்னோட ப்ராசஸ் நான் செட் பண்ணிட்டேன். என் ப்ராசஸ் என்ன? எஃப்ஆர்ஆர் ஃபார்முலா தான் என் ப்ராசஸ். அது 6 மாசம் ஸ்கோர் பண்றேன், எஃப்ஆர்ஆர் ஃபார்முலா அப்ளை பண்றேன், ஹோல்ட் பண்றேன். காதுலயே வாங்காம காது கேட்காத தவளை. ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு, எவன் பேசுறதையும் கேட்காதீங்க, காது கேட்காத தவளை மாதிரி இருந்து உங்களோட ப்ராசஸ் உங்களோட டெஸ்டினேஷனை நோக்கி போங்கன்னு சொல்லியிருக்காருல்ல. அந்த மாதிரி நான் வந்து என்னோட டெஸ்டினேஷனை நோக்கி போறதுக்காக எதை பத்தியும் கேட்காம ஆர்விஎன்ல வாங்கினேன். அடுத்து ஒரு 4-5 மாசத்துக்கு ரிட்டர்னே கொடுக்கல, கவலையே இல்லையே, ஹோல்ட் பண்ண. அது ரிட்டர்னே கொடுக்கலன்னா கூட டாப் 50ல மெயின்டைன் பண்ண ஆர்விஎன்ல. அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு பாருங்க ஒரு ரேலி 340%. அந்த ரேலி அப்படியே கேட்ச் பண்ணேன். நான் பிடிச்ச ஃபர்ஸ்ட் மல்டிபேக்கர். சிம்பிள். நீங்க 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே 3 மடங்கு குரோ ஆயிருக்குங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? நம்ம எல்லாம், நீங்க தோனி என்ன சொல்றாரு, ப்ராசஸை செட் பண்ணுங்க, செட் பண்ண ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க. இது இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் புரியுதா? நம்ம ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு ப்ராசஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அந்த ப்ராசஸை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, இந்த ப்ராசஸ் எனக்கு இந்த ப்ராசஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டைப் பி இன் சாட் பாக்ஸ். பி ப்ராசஸ் டைப் பி சாட் பாக்ஸ். நாமோ ரியல் அக்கௌண்ட் நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் காமிச்சிடுறேன். ஆனா நான் காமிக்கும் போது யாராவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வேற யாருக்காவது சப்மிட் பண்ணீங்கன்னா, பண்ணாம இருந்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். நான் என்னோட இதை காமிக்கிறேன். நாங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம், எத்தனை பேர் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு நாங்க உங்களை ஈகோ கிளாஷ் பண்றேன் அந்த மாதிரி மைண்ட் செட்ல லிசன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈகோ ஆயிடுங்க. லேர்னிங் மைண்ட் செட்ல மட்டும் இருங்க. நாங்க ஏதோ ஒன்று பண்ணாம சம்பவம் பண்ணாமலாம் லாஸ்ட் ஒரு 1.5 வருஷம்லாம் சஸ்டைன் ஆயிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? எதையுமே நினைக்காம உள்ள கவனிச்சா இருங்க, இல்லைன்னா நீங்க லீவ் ஆயிடுங்க. ரைட்.
கைஸ் நம்ம ப்ராசஸ் தான். எஸ் நாங்க அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் நீங்க வந்து முஸ்லீம் தெரியுது, நீங்க அந்த மாதிரி இண்டெக்ஸ் உள்ள இருக்கு, நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டன். இப்போ அப்படியே ரிவர்ஸ் திங்கிங் பண்ணுங்களேன். இப்போ ஒரு ஸ்டாக் எனக்கு 1.5 வருஷம் என் கூட இருக்கு. இந்த ஸ்டாக் ஒரு ஸ்டாக் 10 வருஷம், சாரி 10 மாசம் என் கூட இருக்குன்னா அது என்ன மாதிரியான ஸ்டாக்? அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் திங்கிங் பண்ணுங்க, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுங்க. ஒரு ஸ்டாக் என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒரு ஆர்விஎன்எல் உள்ள வாங்கியாச்சு. அந்த ஆர்விஎன்எல் உள்ள வாங்கிட்டு அந்த ஸ்டாக் நம்மளுக்கு மொமெண்டம்ல இருக்கு, அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா என்ன ரீசன் இருக்கும்? அது மல்டிபிளேக்கர் தான். எந்த ரீசனால நம்மளுக்கு கொடுத்துச்சு? நல்ல வேல்யூவேஷன், நல்ல டிமாண்ட், நல்ல சேல்ஸ், நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், நல்ல எபிட்டா, நல்ல ஆப்பரேட்டிங் மார்ஜின், எல்லாம் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல், ஏதோ ரீசனால தானே அந்த ஸ்டாக் நம்ம கூட இருக்கு. மோனோபோலி சூப்பர், ஏதோ ரீசன் என்ன வேணா இருந்துட்டு. இதுக்காக நான் போய் பேலன்ஸ் ஷீட் ரீட் பண்ணனா, சார்ட்டை பார்த்தனா, ஃபண்டமெண்டலை போய் கோ த்ரூ பண்ணனா, அந்த ஃபவுண்டர் என்ன பண்றான்னு போய் பார்த்தனா? நோ. நான் ஒரு ப்ராசஸை வச்சேன். 6 மாசம் ரேஸ்ல வின் பண்றேன்னா அவன் நம்ம ஸ்டாக்ன்ட்டு, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏதோ ஒரு ரீசனால தான் அந்த ஈவெண்டே நடக்குது, அவ்வளவுதான் மேட்டர். சரிங்களா? காப்பி பண்ணிலாம் பண்ணாதீங்க, போர்ட்ஃபோலியோல காப்பி பண்ணாதீங்க. தாமோ ராம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரைட். ஸோ குயிக்கா இதோட மெட்ரிக்ஸை நான் வந்து பார்க்குறேன். இந்த மெட்ரிக்ஸ் என்னன்றதை நான் சொல்றேன். இதே நம்ம கண்டினியூஸா மாசம் ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 32% ஸ்பீடில் க்ரோ ஆயிருக்கு. அதாவது வருஷம் 32% கேகர்ல. நீங்க ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து 20% கேகர் மேல புஷ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஈஸியா நம்மனால மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ல 30% கேகர் மேல புஷ் பண்ண முடியும். ஓகே, இப்போ தமிழ் எனக்கு ஃபைன் தமிழ். நீ ஒரு ப்ராசஸை சொல்லிட்டேன், நான் ஃபாலோ பண்றேன். எனக்குமே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், ஃபேமிலிக்குமே ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் ஸ்மால் கேஸ்க்குள்ள போல நான் ஒரு ப்ராசஸை செட் பண்றேன், எனக்குன்னு ஒரு ப்ராசஸ் செட் பண்றேன். என் சன்னுக்கு, டாக்டருக்கு, என் ஃபேமிலியில இருக்கவங்க யாருக்காவது ஒய்ஃபுக்கு நான் ப்ராசஸ் செட் பண்ணி பண்றேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க மேக்ஸிமம் டிராடவுன் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இந்த 30% ஒண்ணு இருக்கு. இது நான் இந்த 30% கைஸ் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டிராடவுன் என்னன்னு தெரியும்? யாருக்கா டிராடவுன் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கா? டிராடவுன் என்னன்னா தெரியும்னா எஸ்ன்னு போடுங்க, இல்ல நோனா டிடின்னு போடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, டிராடவுன் தெரியலன்னு சில பேர் சொன்னீங்களே. இந்த டிராடவுன் தெரியலன்னு சொன்னவங்க எத்தனை பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க? அது வேணும். ஆக்சுவலா இதுக்கு கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு இது கொடுக்குது. டிராடவுன் தெரியலன்னு சொன்னவங்க மட்டும் எத்தனை பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றீங்க? அவங்க மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. மிகப்பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. டிராடவுன் தெரியாம நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? நான் ஃபர்ஸ்ட் டிராடவுன் என்ன சொல்றேன். டிராடவுன்னா உங்களோட காசு அட் எனி பாயிண்ட், உங்களோட காசு எவ்வளவு லாஸ் பண்றீங்க. அதாவது உங்க போர்ட்ஃபோலியோ வந்து 10 லட்சம் ரூபாய் இருக்கு. மாசம் நீங்களும் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்றீங்க, அதாவது மொமெண்டம் இன்வெஸ்டிங் பண்றீங்க, மாசம் எஸ்ஐபி பண்றீங்க. உங்க காசு 1 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் ஆக்குறீங்க, 5 லட்சம் ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய் ஆக்குறீங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் காசு 3 லட்சம் ரூபாய் லாஸ் ஆச்சுன்னா, உங்க போர்ட்ஃபோலியோ உங்க 10 லட்சம் ரூபாய் உங்க காசு 7 லட்சம் ரூபாய் ஆச்சுன்னா, அதாவது 3 லட்சம் ரூபாய் லாஸ், கிட்டத்தட்ட 30% லாஸ். அந்த 30% அப்படின்ற லாஸ் உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்குமா? அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏ, அக்செப்ட் பண்ணிக்காதனா என். அப்புறம் ஓகே, இப்போ 30% லாஸ் இருக்கு. இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் நீங்க பண்ணுவீங்களா? நான் பண்ண மாட்டேன். நான் இந்த மாதிரி 30% லாஸ்னால பண்ண மாட்டேன். என் மைண்ட் செட் அது ஒத்துக்காது. இந்த 30% லாஸ்ல நான் தாங்க மாட்டேன்பா. சில பேர் தாங்குறவங்க இருக்காங்க. ராமோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 27% டிராடவுன், அவர் தாங்குறவர் இருக்காரு. நான் 30% தாங்க மாட்டேன், எனக்கு அது செட் ஆகாது. ஆனா மியூச்சுவல் ஃபண்டோட டிராடவுன் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ஹிஸ்டாரிக்கல் டிராடவுன் என்ன தெரியுமா? ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப்போட ஹிஸ்டாரிக்கல் டிராடவுன் தெரியுமா? 44%. ஷாக்கிங்கா இருக்கா? இத தெரியாம நம்ம வந்து ஏன் இன்வெஸ்ட் பண்றோம்? இத தெரியாம நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டே பண்ண கூடாதுன்னு சொல்றீங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல. டிராடவுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்டாரிக்கலா என் காசு 30% லாஸ் ஆயிருக்கு.
கேகர்னா நான் 32% ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் வருஷம். ஆனா என்னைக்கும் 30% லாஸ் பண்ணியிருக்கேன். அந்த 30% லாஸ் பண்ணும்போது நான் தாங்காம 25% லாஸ்ல இருக்கும்போது நான் ஓடி இருப்பேன். ஸ்டாக் மார்க்கெட் என்ன கிக் அவுட் பண்ணிருக்கும். உங்களோட பாயிண்ட் நீங்க தெரிஞ்சிருக்கணும். சோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா which leads to next segment, இந்த 30% லாஸ் எப்படி தடுக்கிறது, இந்த 30% லாஸ் எங்க இருந்து வந்திருக்கும். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிரா டவுன் என்ன தெரிஞ்சு புரிஞ்சிருச்சுன்னா டைப் டிடி இன் சாட் பாக்ஸ். ஹிஸ்டாரிக்கலா நான் இவ்வளவு லாஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா இப்படி நடந்திருக்குன்னு தெரியணும்ல, புரியுதுங்களா? ஹிஸ்டாரிக்கலா இவ்வளவு லாஸ் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சு இப்படிதாங்க நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்க, செலக்ட் பண்ணுவீங்க. ஹிஸ்டாரிக்கலா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அதுக்கு ஃபியூச்சர்லயும் இப்படி கொடுக்கும்னு தெரிஞ்சுதான் நம்ம பண்றோம். ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்து தெரிஞ்சு பண்ற ரிட்டர்ன் இன்வெஸ்ட் பண்ற நம்ம ரிஸ்க தெரியாம இன்வெஸ்ட் பண்றோம். தப்பு இல்லையா அது? இன்னைக்கு அதை உடைங்க. இப்போ இந்த டிராடவுனை நான் எப்படி கம்மி பண்றது, which leads to next segment, how to handle the bear market. உங்க எல்லாருக்குமே டிராடவுன் பியர் மார்க்கெட்ல தான் வரும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா டைப் பி. டிராடவுன் எங்க வரும், நம்ம கேபிட்டல் எங்க லாஸ் ஆகும், பியர் மார்க்கெட்ல தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அவ்வளவுதாங்க, சிம்பிள். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா டன். இப்போ அந்த பியர் மார்க்கெட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? யாராவது ஒருத்தர்னால பியர் மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்றனா கிங் மேக்கருங்க. யா, அந்த பியர் மார்க்கெட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்றதா பார்க்க போறோம். அதனாலதான் நான் சொல்றேன், நாங்க ஜனவரியில இருந்து இந்த இவ்வளவு நேரம் நாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த காசும் இன்வெஸ்ட் பண்ணல. ரைட், சூப்பர். வர சரி, அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு வந்து சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். சரி, ஏ கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும். எத்தனை பேருக்கு இந்த செஷன் இதுவரை நான் மார்க்கெட்டை பார்த்ததை விட இந்த செஷன் எனக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கு, எனக்கு வேற ஒரு டைமென்ஷனை கிரியேட் பண்ணிருக்கு. நான் என்னவோ நினைச்சிட்டு வந்தேன் தமிழ், எனக்கு வேற ஒரு டைமென்ஷனை ப்ரொவைட் பண்ணிட்டேன்னா டைப் WEALTH சாட் பாக்ஸ். நான் ஏதோ ஒரு இது வந்தேன், வேற ஒரு டைமென்ஷன்ல வந்தேன். நான் பிகினர், புரிஞ்சிச்சு. சில பேர் பிகினர் புரிஞ்சிக்க முடியாம லிஃப்ட் ஆயிருப்பாங்க. லெட் them go. அவங்களுக்கு நான் வேற எப்படியாவது அவங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு புரிய வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நீங்க உங்களுக்கு இருக்குன்னா ஸ்டாக் செலக்ட் பண்ண ஈஸியா இருக்கு, சூப்பர். அவ்வளவுதான், வேற ஒரு டைமென்ஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இவ்வளவு நேரம் இருந்திருக்கீங்களே, உங்களுக்காக ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. இவ்வளவு நேரம் இருந்திருக்கீங்களே, உங்களுக்காக த ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். ஓ, என்ன சொல்றீங்க? தேங்க்யூ ஸோ மச். ஏன் கண்டிப்பா நம்மளுக்கு எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ன்ற ஒரு கடலை நான் 2 மணி நேரத்துல சொல்ல முடியாதுல்ல. பட் என்னால வந்து ஒரு அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். இன்னும் முடிக்கல, இன்னும் ஏகப்பட்ட மேட்டர் நம்ம வச்சிருக்கோம். பியர் மார்க்கெட், பாட்டம் ஃபிஷிங், இன்ட்ராடே, ETF இருக்கு. வெயிட் பண்ணுங்க, ஒன்னொன்னா நம்ம சொல்லலாம், ரிவீல் பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல ட்ரை பண்றேன். நம்ம எல்லாமே வெபினார்லயே கிடைச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல யாரா இருக்கீங்களா? எல்லாருமே வெபினார்லயே கிடைச்சிரும், ஒரு 3 மணி நேரத்துல நம்ம எல்லாருமே நம்மளுக்கு டீச் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் யாருனாலே பண்ண முடியாதுங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா டைப் யூ இன் சாட் பாக்ஸ். என்னால நான் முயற்சி பண்றேன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. வெபினார்லயே சொல்ல முடியாதுன்ற இருக்குல்ல. எஸ், ஓகே. ஆனா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். எத்தனை பேருக்கு சர்ப்ரைஸ் வேணும், ரிவீல் பண்ணிடலாமா? இவ்வளவு நேரம் நீங்க இருந்தீங்களே, உங்களுக்காக ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். போக போக இன்னும் நிறைய இருக்கு. ரைட், ஓகே. இந்த சர்ப்ரைஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் பிரேக். வாட்டர் மட்டும் ஃபில் பண்ணிட்டு ஓடி வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் வேணுமா? ஆனா பிரேக்னா நீங்க போய் வாட்டர் ஃபில் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ராம்குமார் வந்து அவங்களோட டவுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஒரு குயிக்கா ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துருவோமா? இந்த பிரேக்குக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிஜிம் ஃபில்டர், அதாவது எப்படி பியர் மார்க்கெட்டை டிடெக்ட் பண்றது, எப்படி பாட்டம் பேக் டெஸ்ட் பண்றது, எப்படி பாட்டம் ஃபிஷிங் பண்றது, எப்படி ETF பண்றதுன்றத 1 by 1 போக போறோம். நம்ம 30% கூட நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கல, அதுக்குள்ளே நீங்க மைண்ட் ப்ளோயிங் சொல்றீங்க. இன்னும் மீதி இருக்க மேட்டரா சொன்னா என்ன சொல்வீங்கன்னு தெரியாது. அதனால ஸ்டார்டிங்க சொன்னேன், என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இனிமேல் மறக்க மாட்டீங்கன்னு. கண்டிப்பா நான் மறக்க மாட்டீங்க. ரைட்டா? சோ 2 மினிட்ஸ் குயிக்கா நானும் போய் வாட்டரை ஃபில் பண்ணிட்டு வந்துறேன். இன்னைக்கு ஒரு நாள் நைட் ஷோ பாக்குறேன் நினைச்சுக்கோங்க. நான் வந்து தூக்கம் வரல, நான் அந்த மாதிரி ஒரு காஃபி எடுத்து பக்கத்துல உட்காந்து வச்சுக்கோங்க. இல்ல ஒரு ஏதோ ஒரு காஃபி சாக்லேட் எடுத்து வந்து உட்காந்துக்கோங்க. தூக்கம் வராத மாதிரி பசிச்சா லைட்டா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. பட் டைவர்ட் ஆகாதீங்க. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா உங்க லைஃபுக்கு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆல்ரெடி நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீல் பண்றீங்க, இன்னும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாதியில தான் இருக்கீங்க. மீதி எடுத்துட்டு போய் விடுறேன். நான் அதுக்குள்ள போய் குயிக்கா ஒரு பிரேக் மட்டும் எடுத்துட்டு வாட்டர் மட்டும் ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறேன்.
நான் பட்டுன்னு வந்துடுறேன். நீங்க வேணும்னா நீங்களும் போயிட்டு வாங்க, லீவ் ஆகாம போயிட்டு வாங்க. ராம்குமார் இருப்பாரு, உங்களுக்கான எல்லா டவுட்ஸும் சொல்லுவாங்க. சரிங்களா? வரேன் சார். தேங்க்யூ ஜெகன். நான் போயிட்டு வந்துடுறேன் சார். ராம்குமார், ஓவர் டு யூ. ஷோர் தமிழ். ஹாய் காய்ஸ், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணுங்க, நான் அதை அப்படியே கிளியர் பண்ணிட்டே வரேன். ஹவு யூ கேன் கெட் த பாஸ் செஷன். இன்னொரு செஷன் நமக்கு நடக்கிறப்ப ஜாயின் பண்ண சொல்லுங்கள், பிகாஸ் ரெக்கார்டிங் கிடையாது. சாரி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஸ்கோர் எப்படி ரூல் செட் பண்ணீங்க சொல்ல முடியுமா? லைக் 52 இல்லை ஸ்கோரிங்க்கு நம்ம சொன்ன ஒரே லாஜிக் வந்து 6 month பர்ஃபார்மன்ஸ் தான். 6 month ஏன் சூஸ் பண்ணணுன்றதுக்கான மீனிங் உங்களுக்கு சொல்லிட்டோம். அது கன்சர்வேட்டிவ். 6 மாதம் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஓரளவு கன்சர்வேட்டிவாக இருக்குன்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ 2 மாதம் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா 2 months பீரியடை வச்சு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கி. இந்த 2 மாதத்தை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், 3ஆவது மாதம் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் லெவலில் பேஸ் பண்ணி நீங்கள் அந்த பீரியடை சூஸ் பண்ணிக்கலாம். தென் சார், எப்படி ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம அது நீங்கள் வீடியோலேயே பார்த்துக்கலாங்க. நீங்கள் கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டுமே எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ற டவுட்ஸில் போய் இப்போ மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய விஷயத்த. இஸ் இட் 20 ஸ்டாக்? இல்லை ஃபிக்ஸட் ரூல்லாம் கிடையாது. உங்கள் கேபிட்டலை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அலோகேட் பண்ணிக்க முடியும். ஹவு டு யூ ரேங்க் ஸ்டாக்ஸ்? ஸ்டாக்கை ரேங்க் பண்ணுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ், வாலட்டிலிட்டி, ஸ்லோப்பு, நிறைய மெட்ரிக் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6 month பர்ஃபார்மன்ஸ். வில் இட் கன்சிடர் பிஇ? பை டிஃபால்ட்டாக நீங்கள் மொமெண்டம் செக் பண்ணுறப்போ அது ஏதோ ஒரு கேட்டலிஸ்ட்னால தான் வந்து டாப்புக்கு வருது. அதுக்கு பின்னாடி நிறைய நல்ல ஃபைனான்ஷியல்ஸ் இருக்கலாம், கம்பெனி நல்ல ரெவன்யூ கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகிறதுனால தான் அந்த ஸ்டாக் மேலே வருது. பட் அதுக்கு பின்னாடி இருக்க ஃபண்டமெண்டலையோ நியூஸையோ நம்ம போய் தேடணுன்ற அவசியம் இல்லை. எஃப்ஆர்ஆர் ஃபார்முலானா ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்போ இந்த மாதம் வாங்கிட்டீங்க ஒரு டாப் 10 ஸ்டாக்ஸை, திருப்பியும் நெக்ஸ்ட் மந்த் அதே ரூல் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ இந்த ஒரு மாத பீரியடில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கும்ல, அப்போ ஸ்டாக் ஷஃபில் ஆயிருக்கும்ல, டாப் 10 ஒரே ஆர்டரில் இருக்காதுல்ல. இப்போ எந்தெந்த ஸ்டாக்லாம் ஒரு வித்தின் த த்ரெஷோல்ட் ஒரு 50 ரேங்க்குள்ளே இருக்கோ அதை மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. இல்லாத ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணுறீங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, இன்ட்ராடே கிளாஸ் நடக்குமா? இன்ட்ராடே பற்றி நம்ம லாஸ்ட்டில் டைம் இருந்தால் பார்க்கலாம். லாங் டர்ம் 5 years, எஸ், நீங்கள் தாராளமாக 2 yearsக்கு ஒரு கோல், 5 yearsக்கு ஒரு கோல். இதுதான் இது ஒரு வெல்த் ஈகோ சிஸ்டம்னு சொல்லிட்டோம்ல. ஸோ நீங்கள் உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி, ஃபேமிலிக்கோட கோல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கிரியேட். அதனால தான் எங்களோட பிரெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, எங்களோட ரிஸ்க் லெவல் என்ன, அதுக்கு நாங்கள் ஏன் இதை போட்டோன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்றதை ரிப்பீட்டடாக சொல்கிறோம். ஜெரோதா அக்கௌண்ட் கனெக்ட் மல்டிபிரின் மெயின்டைன். ஓகே, பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். கேன் யூ ப்ளீஸ் ரீகேப் ஆஃப் ஹவு டு யூஸ் சிக்மா ஸ்கேனர் ஆப்? சாரி, சிக்மா ஸ்கேனர் ஆப் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து நீங்கள் அந்த ஆப்லேயே நிறைய டெமோ வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதை பற்றி சொன்னோன்னா உங்களோட டைம் தான் ஆக்சுவலாக வேஸ்ட் ஆகும். நாங்கள் இன்னும் அதில் இல்லாத விஷயங்களை நாங்கள் சொன்னால் தான் நீங்கள் அதை போய் ட்ரையே பண்ண முடியும். ஓகே, ஹவு அபவுட் கனெக்டிங் தன் ஆப்? இப்போதைக்கு தன் ஆப் கிடையாது, அது வந்தோடனே உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். கேபிட்டல், நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் பொறுத்து ஸ்டாக்ஸ் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் சார். அது சிம்பிள். நீங்கள் அந்த இடத்துல குவான்டிட்டி கேல்குலேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து எவ்வளோ கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி வருது, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தானே நம்ம பண்ணுறோம். சிம்பிள் ரூல் தான். நம்பர் ஆஃப் டோட்டல் கேபிட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ், அவ்வளோதான், அந்த ஃபார்முலா தான். தென் ஒரே ஒரு யாரும் ரிப்பீட்டடான கொஸ்டினை போடாதீங்க, நான் மிஸ் பண்ணிடுவேன், சாரி. மியூச்சுவல் ஃபண்டில் மந்த்லி எஸ்எல் பண்ணிட்டு இருக்கேன், அது ரெட்லேயும் போயிட்டு இருக்கு. நான் ஒரு கிளிக் பண்ணிட்டு ஃபோன் பண்ணலாமா? அதான் ஓகே, அதை குவிட் பண்ணிட்டு இதை பண்ணணும்னு நினைக்காதீங்க. எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிலேருந்து டக்குன்னு ஜம்ப் ஆகிடும். ஒன்றும் சார்ஜ் பண்ணணும். என்ன